is there? Voice clear இருக்கா? Good evening ma. Yes, sir. Okay ma. So இன்னைக்கு கிளாஸ் வந்து நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இன்னைக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் ஒரு காமன் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் ஆன்வர்ட்ஸ் வில் பிளான் டு சால்வ் நியூமெரிக்கல்ஸ் ரிகார்டிங் பிசிக்ஸ்மா. ஸோ ஐ திங்க் இதுல அரௌண்ட் ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர். இதுல நீட் அண்ட் ஜேஇ எக்ஸாமினேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இருக்கீங்க. ஸோ அதனால இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் இது ஆக்சுவலா. ஸோ ஐ எம் டாக்டர் தினேஷ் குமார். என்னோட பிஹெச்டி வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ரிகார்டிங் மாடர்ன் பிசிக்ஸ். ஸோ ஐ ஹாவ் பிளண்டி ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சேம் ஃபீல்டு. லைக் என்னோட ஏபிஎம்டில இருந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீட் வந்து 16ல இருந்து வந்திருக்கு ஆக்சுவலா. ஸோ அரௌண்ட் வந்து ஒரு 10 இயர்ஸ் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் தேர். ஸோ என்னோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒர்க்கிங் விசிட்டிங் ஃபேக்கல்டிஸா இருந்திருக்கேன். தென் அதே மாதிரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ் இன் வேரியஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ் லைக் பனிமலர், தென் ராஜலட்சுமி, அமிட்லாம் வந்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட், மெக்கானிக்கல், தென் பிசிக்ஸ் அதுலலாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலா. அட்வான்ஸ்டு பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்ல R&Dல இருந்திருக்கேன் ஆக்சுவலா. தென் அதுக்கப்புறம் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீட் அண்ட் ஜேஇ, தென் அதே மாதிரி கேட் எக்ஸாம்ஸ். ஸோ இதெல்லாம் as a senior faculty in physics. ஓகே, ஸோ ரொம்ப லாங் பேக்காக நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதில் வந்து நம்ம எடியூட்டல் அகாடமிலாம் லாங் பேக் பண்ணுற ஒன் ஆஃப் த சீனியர் ஃபேக்கல்டி இன் பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ வேரியஸ் சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் அண்ட் ஐசிஐசி ஸ்கூல்ஸோட பிசிக்ஸ் சீனியர் ஃபேக்கல்ட்டியை டைப்ல இருக்கேன். ஸோ சப்ஜெக்டை பொறுத்த வரையும் கம்பேர் டு அதர் பர்சன்ஸ் கம்ப்ளீட்டட் பிஹெச்டி லெவல் அப்படிங்கிறனால ஐ ஹாவ் அ பிளண்டி ஆஃப் நாலேஜ் இன் மை மேஜர். பட் ஒன்லி திங், உங்களுக்கு அதை கிளியரா நம்ம புரியுற மாதிரி சப்ஜெக்ட் எடுக்கணும். என்னோட ஃபீட்பேக் இஸ் ஆல்வேஸ் பக்கா. ஓகே, அது நான் சொல்லவே வேண்டாம். ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், நீங்க 11th ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம எப்படி பிளான் பண்ணலாங்கிறத சொல்லிடுறேன். ரிகார்டிங் கரிக்குலம் பொறுத்த வரையும் 11th வந்து 11th ஃபினிஷ் பண்ணணும் கம்ப்ளீட்டா. ஸோ 12th பார்ட்டை ஃபினிஷ் பண்ணணும். ஸோ that is the best systems to you will get the maximum mark in entrance examination. Okay, but most of the students the 11th total away skip பண்ணிட்டு fully concentrated in 12th standard. You get compressed in all the curriculum. 12th முடிக்கணும், 11th முடிக்கணும், short duration, board பார்க்கணும், then NEET, JEE. ஸோ இப்படி ப்ரெஷரைஸ் பண்ணிட்டேன்னா ஸோ யூ கேனாட் ஏபிள் டு கெட் த மேக்ஸிமம் மார்க்ஸ். கண்டிப்பாக அந்த பிளானிங் ஸ்ட்ரக்சர் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ நம்ம வீக்கெண்ட் நான் பண்ணியிருக்கேன். ஒய்எல்பி பிரான்ச்சஸ் நிறைய ஒய்எல்பி நிறைய பிரான்ச்சஸ்ல ஒய்எல்பி எடுத்துட்டு இருந்தோம். அதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காட் செலக்டட். எம்பிபிஎஸ் இப்போ எம்எம்சில எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய கேண்டிடேட் வந்திருக்காங்க. ஒய்எல்பியில வீக்கெண்ட்ல எல்லாமே வந்திருக்காங்க. பட் எல்லாமே வந்து கிளியரா கிளாஸ் லெசன் பண்ணுவாங்க. எனி டவுட்ஸ் இருந்ததுன்னா கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸோட இன்வால்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது ஆன்லைன் கிளாஸுங்கிறதுனால நீங்க நாட் லைக் ரொம்ப உங்களோட ஸ்கூல் ஆன்லைன் கிளாஸ் மாதிரி இல்லாம ரொம்ப லேசியா இல்லாம ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் பொறுத்த வரையும் எஃபெக்டிவா இருக்கணும். ஓகேயா? ஸோ ஜஸ்ட் ஃபார் டைம் பாஸ் நீ பண்ணிட்டு இருந்தேன்னா கண்டிப்பா யூ வில் கெட் சஃபர். கண்டிப்பா ஸ்கோர் வராது. பிசிக்ஸ் பொறுத்தவரையும் கம்பேர் டு அதர் பேப்பர் ரியலி இஸ் த டஃபஸ்ட் ட்ராக் டு கெட் த மேக்ஸிமம் மார்க். நாட் லைக் கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி மாதிரிலாம் இல்லை. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் என்ட்ரன்ஸ்ல இந்த இயர் பார்த்தீங்கன்னா நீட் மெடிக்கல் கட் ஆஃப் வந்து ஒன்லி பிசிக்ஸ் பேஸ் பண்ணி இவ்வளோ பேருக்கு மெடிக்கல் சீட் மாறிடுச்சு ஆக்சுவலா. ஸோ அதனால வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் இன் நீட் அண்ட் ஜேஇ. அதனால வந்து ஃப்ரம் த பிகினிங்ல இருந்தே ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது தென் யூ ஃபீல் கம்ஃபர்டபுள். இதுல வந்து லாஸ்ட் மினிட்ல ஹார்ட் ஒர்க் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து கெட் கன்ஃபியூஸ்டு டு சால்வ் த ப்ராப்ளம்ஸ், டு கெட் த கரெக்ட் சொல்யூஷன் இன் த எக்ஸாமினேஷன். ஸோ அதனால அந்த ஒரு ட்ராக்குக்கு நீங்க போக வேண்டாம். ஸோ ஃப்ரம் த பிகினிங்ல இருந்தே கரெக்டா ஓகேயா கிளியரா பொறுமையாவே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஓகே, கெட்டிங் ஹரிபரி டு கம்ப்ளீட் த சிலபஸ், you cannot able to attend a single question in the examination. So அது வந்து ரொம்ப there is no use of completing the syllabus. So செய்வனவற்றை தெரிந்தச்சை அது வந்து என்னோட எத்திக்ஸ் ஆக்சுவலா. ஸோ அதனால கிளியரா நான் கண்டென்ட் எடுப்பேன். அதை வச்சு நீங்க டெக்ஸ்ட் புக் ப்ராக்டிஸ் கண்டிப்பா நம்ம அகாடமியில டெக்ஸ்ட் புக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த டெக்ஸ்ட் புக்ஸை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ்னா சார் வந்து டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் செக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுல வந்து உன்னோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கணும். உன்னோட ஹார்ட் ஒர்க் தென் டீம் ஒர்க், ஓகே, இது ரெண்டும் சேர்ந்தாதான் யூ வில் கெட் த மேக்ஸிமம் மார்க் இன் என்ட்ரன்ஸ். ஸோ அதனால கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து. ஆன்லைன் கிளாஸஸ் பொறுத்த வரையும் நீங்க எந்த டவுட்னாலும் டக்குன்னு நீங்க மியூட் பண்ணிட்டு நீங்க கேட்கலாம். ஓகே, அது நாட் அன் இஷ்யூ. ஏன்னா டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணாம நான் டீச் பண்றதுல தெர் இஸ் நோ யூஸ். ஸோ அதனால நீங்க ஃபேக்கல்ட்டி கூட இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ
உங்க சைடுல எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லைன்னா நாட் அன் இஷ்யூ. ஓகே, ஃபைன். இப்போ நம்ம இன்னைக்கு வந்து 11th பிசிக்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஆக்சுவலா பிஃபோர் டு ஸ்டார்ட் த சிலபஸ், பிசிக்ஸ் பொறுத்தவரையும் டில் நீங்க 10th ஒன் ஆஃப் த பார்ட் இன் சயின்ஸ், ஸோ அது வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டீங்க. பட் ஒன்ஸ் டு என்டர் த ஹையர் கரிக்குலம் அண்ட் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் யுவர் ஸ்கூலிங் லெவல், நீங்க காலேஜ் போனாலும் சரி, காலேஜ் லெவல்லே நாங்க ஒர்க் பண்ணியிருக்கேன். செகண்ட் தேர்ட் இயர்ல எல்லாம் சப்ஜெக்ட்ஸ் எடுத்திருக்கோம். எல்லா டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே பிசிக்ஸோட நாலேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெடிக்கல் ஃபீல்டு போனாலுமே இன்ஸ்ட்ருமெண்ட் பேஸ்டு பேப்பர்ஸ் இருக்கு, பயோமெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், அது மாதிரிலாம் நிறைய இருக்கு. ஸோ இன்ஜினியரிங் சொல்லவே வேண்டாம். ஸோ அதனால எனி டிபார்ட்மெண்ட்ஸ், ஓகே, ஸோ கண்டிப்பா நீங்க சயின்ஸ் ரிகார்டிங் ஸ்ட்ரீம்ல நீங்க ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் யுவர் ஸ்கூல் ஸ்டடீஸ் நீங்க டிராவல் பண்ணும்போது பிசிக்ஸோட ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் அந்த டிஎன்பிசி கிளாஸஸ்க்கு கூட எடுக்கும் போது ஒரு கவர்மெண்ட் இன்டர்வியூ, ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா 2 இன்கேண்டசன்ட் பல்பை வந்து நீங்க பேரலல்ல கனெக்ட் பண்றீங்க. அந்த பல்புக்கு வந்து நான் ஒரு 5 ஆம்பியர் கரண்ட் கொடுத்தா 2 பல்ப்லயும் எவ்வளவு ஃப்ளோ ஆகும்? அப்ப அந்த 2 பல்போட ரெசிஸ்டன்ஸ் கிவன் கொடுத்துட்டாங்க. 2 ஓம் 3 ஓம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரியான காமன் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய எடுத்துட்டு நீங்க இன்டர்வியூ பேனல்ஸ்ல கூட நீங்க பார்க்க முடியுது ஆக்சுவலா. ஸோ அதனால வேறெவர் யூ கோ அண்ட் சி, சப்ஜெக்டோட பேசிக் நாலேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அதுல 11th கரிக்குலம் வந்து உங்களோட மெக்கானிக்கல் ஸ்ட்ரீமை வந்து பேஸ் பண்ணி உங்களோட 11th கரிக்குலம் ஃபுல்லா டிராவல் ஆகும். 12th பொறுத்தவரையும் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பார்ட் ஃபுல்லா அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு டிராவல் ஆகும் கம்ப்ளீட்டா. ஸோ 12th கம்பேர் டு 11th, 12th கொஞ்சம் டிஃபிகல்ட், வெயிட்டேஜ் அதிகம் உங்களுக்கு. 11th வந்து நீட்டுக்கு வந்து வெயிட்டேஜ் கம்மி, பட் ரொம்ப எல்லாம் கிடையாது, ஒரு 3 to 4% டிஃபர் ஆகும். ஈஸி டு லேர்ன் 11th பிசிக்ஸ் பொறுத்தவரையும். ரொம்ப ஃபார்முலா பேஸ்டு நியூமெரிக்கல்ஸ் அதிகம் கிடையாது, எல்லாமே கான்செப்ட் பேஸ்டு தான். ஸோ எல்லாமே குட்டி குட்டி சாப்டர்ஸ் தான், மெத்தட்ஸும் கம்மி தான். ஸோ அதனால ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து கரெக்டான கிளாஸ் ஒர்க் நோட்ஸ் எடுங்க, டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுங்க. டிசி பாண்டே அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் புக் கண்டிப்பா நீட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கணும். நம்ம அகாடமி புக்கு அதுல தான் கொடுக்குறாங்க சார், ஐ திங்க் ஸோ. ஸோ அது கொஞ்சம் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. பிஃபோர் டு ரெஃபர் த என்ட்ரன்ஸ் டெக்ஸ்ட் புக்ஸ், ஓகே, கம்பல்சரி ஹவ் டு ரெஃபர் ஒன் இம்பார்ட்டன்ட் சிபிஎஸ்இ டெக்ஸ்ட் புக், ரெஃபரன்ஸ் டெக்ஸ்ட் புக் எடுத்தே ஆகணும். உங்க போர்டு ரிகார்டிங் ரெஃபரன்ஸ் புக் கண்டிப்பா நீங்க ரெஃபர் பண்ணணும். அதுக்கு எஸ்எல் அரோரா டெக்ஸ்ட் புக் இட்ஸ் மோர் கன்வீனியன்ட் டு கெட் த மேக்ஸிமம் மார்க் இன் போர்டு எக்ஸாம் ஆல்சோ. சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா அந்த புக்ஸ் ரெஃபர் பண்ணாதான் சிபிஎஸ்இல ஸ்கோரே பண்ண முடியும். ஸோ அதனால டெக்ஸ்ட் புக் ரெஃபரன்ஸ் வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் யுவர் ஹார்ட் ஒர்க். அது இல்லை அப்படின்னா கண்டிப்பா உங்க ஹார்ட் ஒர்க் வந்து சக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால ஒன் பார்ட் வந்து டீச்சிங் அண்ட் லேர்னிங் ப்ராசஸ் அண்ட் ப்ராக்டிஸ் ப்ராசஸ், இது மூணு சேர்ந்தாதான். டீச்சிங் நான் பாத்துக்கிறேன், நீ லேர்ன் பண்ற, ப்ராக்டிஸை ஒழுங்கா பண்ணா தென் யூ வில் கெட் மேக்ஸிமம் மார்க்ஸ். ஓகேயா, சரிம்மா. இப்ப நான் சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இன்னைக்கு கிளாஸ் வந்து நம்ம இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதுல என்னென்னா ஒரு ஓவர்வியூ மாதிரி நான் கொடுத்துடுறேன் கம்ப்ளீட்டா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் ஆன்வர்ட்ஸ், ஆக்சுவலி ஐ மீன் அவுட் ஆஃப் சென்னை, ஸோ மேபி சம் சிக்னல் இஷ்யூஸஸ் இருக்கலாம். ஸோ அதை நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல எராடிகேட் பண்ணிட்டு தென் யூ ஃபீல் கம்ஃபர்டபுள் இந்த கண்டினியூஸ் கிளாஸஸ். ஓகே, ஸோ அது உங்களுக்கு கிளியரா நான் எடுத்து கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து வில் பிளான் டு டிஸ்கஸ் த மெயின் பார்ட் ஆஃப் யுவர் சிலபஸ். ஸோ பிஃபோர் டு என்டர் த சிலபஸ் you should know the basic part regarding your curriculum. Okay, so இன்னைக்கு கிளாஸ் வந்து நம்ம அந்த 11th physics அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, ஆக்சுவலா வந்து நான் சொன்னது வந்து சயின்ஸ்ல ஒன் ஆஃப் த பார்ட் பிசிக்ஸ் பார்த்துருக்கீங்க. பட் இப்போ வந்து நீங்க பிசிக்ஸையே மெயின் சப்ஜெக்டா எடுத்து படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அந்த பிசிக்ஸே டிஃப்ரெண்ட் ஸ்பெஷலைசேஷன் சப்ஜெக்டா நீங்க ஸ்பிளிட் பண்ணணும் என்ட்ரன்ஸ்க்கு வரும்போது. ஸ்கூல்ல பொறுத்தவரை நீங்க காமனா டிராவல் பண்ணிடுவீங்க. பட் என்ட்ரன்ஸ்க்கு வரும்போது என்ட்ரன்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல நிறைய அப் அண்ட் டவுன் இஸ் தேர். பிளானிங் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கொஸ்டின் பேப்பர், அதுல எதுல அவங்க டிராவல் பண்றாங்க. இப்ப பயோன்னு நீ காமனா சொல்ற, ஆனா அவன் ஹியூமன் பிசியாலஜில அதிகமா டிராவல் பண்றான். அனாட்டமி பார்ட் இருக்கு. ஸோ இது எல்லாமே இட் இஸ் கம்ஸ் அண்ட் செல் பயாலஜி இருக்கு, ஜெனட்டிக் இருக்கு. ஸோ இது எல்லாமே கம்ஸ் அண்டர் த பார்ட் ஆஃப் பயாலஜி. ஸோ அதே மாதிரி கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக், இன்ஆர்கானிக் அண்ட் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி பிரிக்கிறீங்க. அதே மாதிரிதான் பிசிக்ஸையும் நம்ம மேஜரை வச்சுதான் கரெக்டா ஸ்பிளிட் பண்ணணும். காமன் ட்ராக்ல டிராவல் பண்ண முடியாது. ஏன்னா இதுல ஒரு ஸ்பெஷலைசேஷன் பார்ட்டோட கான்செப்ட்ஸ் எதுவுமே இன்னொரு ஸ்பெஷலைசேஷனோட பார்ட்டுக்கு வராது. இப்ப நீங்க ஆர்கானிக் வேற மாதிரி பண்றீங்க, இன்ஆர்கானிக் வேற மாதிரி பண்றீங்க. அதே மாதிரிதான் பிசிக்ஸ்லயும் மேஜரை பிரிச்சு அந்தந்த மேஜருக்கு தகுந்த மாதிரி நீங்க சப்ஜெக்டை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அப்பதான் நீங்க கன்ஃபியூஸ் ஆகாம நிறைய ப்ராப்ளம்ஸை போட முடியும். நீட்டா இருக்கட்டும், ஜேஇயா இருக்கட்டும், நம்பர் 1 டிஃபிகல்ட் பேப்பர் டு கெட் த மார்க்ஸ் இன் த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஆல் ஓவர் இந்தியா பிசிக்ஸ் தான், சொல்லவே வேண்டாம். ஸோ அது ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க ஒழுங்கா கொண்டு வந்துட்டீங்கன்னா தென் யூ ஃபீல் கம்ஃபர்டபுள். எனி டிஃபிகல்டிஸ் இந்த சப்ஜெக்ட்
தாராளமா நீங்க என்கிட்ட கேளுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு கைட் பண்றேன். ஸோ ஆஸ் எ எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்டி, ஆஸ் எ குவாலிஃபைட் ஃபேக்கல்டி இன் தட் ஃபீல்ட், டாக்டரேட்லாம் சும்மா இல்ல. ஸோ கண்டிப்பா வந்து அதுல வந்து சப்ஜெக்ட் நாலேட்ஜ் ரொம்ப இருக்கணும். ஸோ நாட் லைக் அ டிகிரி ஹோல்டர்ஸ் லைக் பிஇ, பிஎஸ்சி, எம்எஸ்சி மாரி எல்லாம் கிடையாது. ஓகேயா? ஸோ அப்ப ஐ ஹேவ் அ பிளெண்டி ஆஃப் நாலேட்ஜ் இன் மை மேஜர். பட் ஒன்லி திங் உங்களுக்கு கிளியரா கிளாஸ் எடுத்துட்டு நீ உங்க டவுட்ட பக்காவா கிளாரிஃபை பண்ணணும். தென் இஃப் யூ ஃபீல் கம்ஃபர்டபிள் அப்படின்னா நீ டெக்ஸ்ட் புக்க கரெக்ட்டா பிராக்டிஸ் பண்ணு. damn sure you will get maximum mark in the entrance examination. Okay, hard work never fail. Okay, so 11th subject பொறுத்த வரையும் first வந்து என்னென்ன மேஜர் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேஜர் வந்து மெக்கானிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மேஜர். நம்பர் 1 மெக்கானிக்ஸ் வந்து டு பிளே த மேஜர் ரோல். ஃபர்ஸ்ட் பார்ட் நான் உங்களுக்கு பிசிக்ஸ் வந்து மேஜர் வைஸ் நான் சொல்றேன். ஸ்பெஷலைசேஷன் பார்ட் இட் இஸ் கம்ஸ் அண்டர் பிசிக்ஸ். மெக்கானிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் என்ன அப்படின்னா செகண்ட் மேஜர் நேம் இஸ் இபிமா. இபி எம்சிக்யூ பேட்டர்ன்ல எல்லாமே இம்பார்ட்டன்ஸ். ஸோ எதெல்லாம் நான் டிஸ்கஸ் பண்றேன்னா எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டிபி தெர்மல் பிசிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பார்ட். அதுவும் ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் டிபி ஆக்சுவலி. தென் லாஸ்ட் பார்ட் கம்ஸ் அண்டர் 11th கரிக்குலம் எஸ்ஹெச்எம் அண்ட் வேவ்ஸஸ். ஸோ திஸ் இஸ் த வே டு லேர்ன் த சப்ஜெக்ட். ஏன்னா உங்களோட சீனியர்ஸ் எல்லாரையும் நீங்க கேளுங்க. நானும் ஒரு 10 இயர்ஸா சப்ஜெக்ட் எடுத்துட்டு தான் இருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் பிசிக்ஸ் நீங்க எக்ஸாம் ஹால்ல போய் உட்காரும் போது சார் சப்ஜெக்ட் நல்லா புரியுது, நீங்க சூப்பரா எடுக்கிறீங்க, எங்களுக்கு எல்லாமே டெக்ஸ்ட் புக் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிடுறோம். பட் ஒன்லி திங் எக்ஸாம் ஹாலுக்குள்ள போனா எங்களுக்கு எப்படி அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி எம்சிக்யூ கரெக்ட் ஆப்ஷன் நாங்க எடுக்கிறது, அது எங்களுக்கு மத்த சப்ஜெக்ட்ல ஒரு கான்பிடென்ட் இருக்கு, பிசிக்ஸ்ல அது வரவே மாட்டேன்றது. இததான் நிறைய பேர் சொல்றாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ஒன்லி திங் தி வே டு லேர்ன் த சப்ஜெக்ட். அதை நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க என்ன ப்ராக்டிஸ் பண்ணாலும் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்றது டிஃபிகல்ட்டா மாறும். ஸோ அப்ப நீங்க அதை எப்படி எடுத்துக்கிறீங்கிறத பொறுத்து தான் அந்த மெத்தடாலஜியை நீங்க கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால அதுல ஒரு கிளாரிட்டியோட நான் உங்களுக்கு டீச் பண்ணிடுறேன். கிளியரா நோட் பண்ணிட்டு என்ன ப்ரொசீஜர்ஸை நம்ம கிளாஸ்ல ஃபாலோ பண்றோமோ அதே ப்ரொசீஜர்ல நீங்க டெக்ஸ்ட் புக்ல ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுதான் மெயின். ப்ராக்டிஸ் மேக் அ மேன் அண்ட் பர்ஃபெக்ட்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி வித்தவுட் ப்ராக்டிஸ் கண்டிப்பா என்ட்ரன்ஸ் ஸ்கோர் வராது. ஓகேயா? ஸோ நான் சொல்ற ஆர்டரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து 11th. ஸோ சிமிலர்லி 12th பாத்தீங்க அப்படின்னா 3 இம்பார்ட்டன்ட் பார்ட் இஸ் தேர். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இஎம்எஸ். ஓகேயா? எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னெட்டிக் சிஸ்டம். ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸுங்க கொஞ்சம் பொறுமையா போறேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து கொஞ்சம் ஃபாஸ்டா போகணும் நம்ம. ஏன்னா சிலபஸ் டூ வாஸ்ட். ஸோ டைம் ரொம்ப கம்மியா இருக்கு, ஃபாஸ்டா முடிக்கணும். ஸோ இஎம்எஸ். செகண்ட் பார்ட் வந்து எம்பி மாடர்ன் பிசிக்ஸ் அண்ட் தேர்ட் பார்ட் ஆப்டிக்ஸ். ஸோ டோட்டலா இந்த 6 ஸ்பெஷலைசேஷன் பார்ட் தரவா இருக்கணும். அதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் அப் அண்ட் டவுன் இஸ் தேர். எல்லா பார்ட்டுமே ஒரே மாதிரி டிராவல் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இதுல நீட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா ஹையஸ்ட் வெயிட்டேஜ் எதுக்கு கொடுத்துடுறாங்க அப்படின்னா ஒரு பார்ட்டுக்கு மட்டுமே. இதுல பிளானிங் ஸ்ட்ரக்சர் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஒரு பார்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 10ல இருந்து 12 13 கொஸ்டின் வரைக்கும் வந்துடுது. ஸோ ஹையஸ்ட் ரேஷியோ இந்த அவுட் ஆஃப் 6ல ஹையஸ்ட் ரேஷியோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோஸ் டு இஎம்எஸ். ஸோ இதுதான் எலக்ட்ரிசிட்டி மேக்னட்டிசம்லாம் இல்லைன்னா இன்னைக்கு மெடிக்கல் ஃபீல்டு எக்யூப்மெண்ட்ஸ் எதையுமே நம்ம ஆப்ரேட் பண்ண முடியாது. ஓகே? ஸோ அதனால இஎம்எஸ் வந்து கம்பேர் டு அதர் மேஜர்ஸ் உங்களோட ஃபீல்டு கூட ரொம்ப ரிலேட்டடான ஒரு ஸ்பெஷலைசேஷன் பார்ட். அதனால அதுல இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க நீட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ செகண்ட் பிளேஸ் கோஸ் டு 11th ஸ்டாண்டர்ட்ல மெக்கானிக்ஸ்க்கு போயிடுது. ஓகே? இது பாத்தீங்கன்னா 28% ஓவரால் பிசிக்ஸ்ல உங்களுக்கு இஎம்எஸ் லாக் ஆயிடுது. இது 25% ஓவரால் பிசிக்ஸ்ல லாக் ஆயிடுது. ஸோ கவர்மெண்ட் சீட்டை பொறுத்த வரையும் உங்களுக்கு நியர்லி 70% மார்க் பிசிக்ஸ்ல வந்தாலே உங்களுக்கு மார்க்ஸ் வந்து மெடிக்கல் சீட் அலர்ட் ஆக சான்சஸ் நிறையவே இருக்கு. ஏன்னா பயோல உங்களோட மார்க் வந்து நீங்க எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னா 360 உங்களோட மார்க் ஆக்சுவலா பாட்னி அண்ட் ஜுவாலஜி சேர்த்து. தென் அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில கம்பேர் டு பிசிக்ஸ் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் கம்ஃபர்டபுள் இன் கெமிஸ்ட்ரி. ஏன்னா அதுல ஆர்கானிக் மட்டும்தான் இதா இருக்கும். இன்ஆர்கானிக் பிசிக்கல்லாம் நிறைய பேர் ஸ்கோர் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால அது ஒரு நம்ம ஒரு அரௌண்ட் ஒரு 440 வச்சுக்கலாம். பிசிக்ஸோட மார்க்ஸ் வந்து மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் மினிமம்ல தான் டிராவல் பண்ணுவாங்க. ஆக்சுவலா 100 மார்க்ஸ் தான். ஸோ இதை நீங்க ஆட் பண்ணாலே 0.01. ஸோ 3 4 5 6 எவ்வளவு வந்துருச்சு நம்மளுக்கு 600 மார்க்ஸ். தாராளமா நீ என்ன கம்யூனிட்டியில வந்தாலும் யூ ஆர் எலிஜிபிள் டு கெட் த மெடிக்கல் சீட்ஸ். 600க்கெல்லாம் தாராளமா வந்துடும். ஓகே? பெட்டர்
ஓசியா இருந்தா மட்டும்தான் பெட்டர் காலேஜஸ் கொஞ்சம் நம்மளுக்கு 650 620 அந்த மாதிரி எல்லாம் இருந்தா தென் யூ ஃபீல் கம்ஃபர்டபுள். அப்ப மார்க்ஸை பொறுத்தவரையும் பிசிக்ஸ்ல இந்த 100 மார்க்ஸ்க்கு நம்ம பிளான் பண்றது 25 கொஸ்டின்ஸ் கரெக்டா இருக்கணும். நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கு. நீங்க கொஸ்டினை வந்து நிறைய ராங் சைடு நீங்க அப்ரோச் பண்ணிட்டீங்கன்னா நீங்க கரெக்ட் சைடு அப்ரோச் பண்ற எல்லா கொஸ்டினும் காலி ஆயிடும். ஸோ பிசிக்ஸை பொறுத்தவரை ஒரு ஒரு டேஞ்சர் என்னன்னா நீங்க தெரியாத எல்லா கொஸ்டினையும் நீங்க அட்டன் பண்ணும் போது இந்த ப்ராப்ளம்ஸ் தான் பிசிக்ஸ் பொறுத்தவரை ஃபுல்லாவே மேக்ஸிமம் இந்த ப்ராப்ளம்ஸ் ராங் ஆன்சர் நீங்க கொடுக்க பிசிக்ஸ் சப்ஜெக்டோட மார்க்ஸும் குறைஞ்சு நீங்க பயாலஜி ஸ்டூடெண்ட் தட் மீன்ஸ் நீட் ஸ்டூடெண்டா இருந்து ஜுவாலஜி வந்து நீங்க பெஸ்டா பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகே, ஆல் அதர் பேப்பர்ஸ் விட ஜுவாலஜி வந்து பெட்டரா பண்றாங்க மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப பிசிக்ஸோட நெகட்டிவ் மார்க்ஸ் ஜுவாலஜி மார்க்கே அந்த பெர்சன்டைல உள்ள போய் குறைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனால பி கேர்ஃபுல் டு அட்டன் த கொஸ்டின்ஸ். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சும்மா வந்து நம்ம ரேண்டமா ஏபிசி டிக் பண்ணிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா நம்மளோட மார்க்ஸ் வந்து நெட் மார்க்ஸ் ஃபைனல் மார்க்ஸே நெகட்டிவ்ல டிராவல் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால கண்டிப்பா அந்த அளவுக்கு போகக்கூடாது. பிளானிங் ஸ்ட்ரக்சர் கரெக்டா இருந்தா நீங்க மினிமம் ஹார்ட் ஒர்க் மேக்ஸிமம் மார்க்ஸ்குள்ள நீங்க உள்ள போகலாம். ஓகேயா, அதோட என்ட்ரன்ஸை பொறுத்தவரை நம்ம ஹார்ட் ஒர்க்கா இருக்கிறத விட பெட்டர் ஸ்மார்ட் ஒர்க் ஸ்டூடெண்டா இருக்கணும். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேயா, சரி. இப்ப நம்ம இன்னைக்கு கிளாஸ் வந்து நம்ம எது ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா 12th வந்து நம்ம லேட்டரா வில் டிஸ்கஸ். ஓகேயா, ஸோ 12th எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் எலக்ட்ரிசிட்டி பார்ட் எல்லாம் எடுத்தோம்னா. ஓகேயா, ஸோ இப்போ நம்ம 11th பார்ட்டை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். பிகாஸ் யூஆர் ஆல் கம்ஸ் அண்டர் 11th ஸ்டூடெண்ட். ஸோ அதனால வந்து 11th ஹையஸ்ட் வெயிட்டேஜ் வந்து மெக்கானிக்ஸ்க்கு தான் போகுது. ஓகே, அந்த மெக்கானிக்ஸ் தான் நம்ம இப்போ ஃபுல்லாவே என்ட்ரன்ஸ் கரிக்குலம் பேஸ் பண்ணி தான் நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஸோ எங்களோட என்ட்ரன்ஸ் கரிக்குலம்ல மெக்கானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு மேஜர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மேஜர் கம்ஸ் அண்டர் 11th பார்ட்ல. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் இன் 11th ஸ்டாண்டர்ட் எனக்கு மெக்கானிக்ஸ்ல லாக் ஆயிடுது. ஓகே, அப்ப அந்த ஃபாதர் ஆஃப் மெக்கானிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ ஃபாதர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு நம்ம ஓம்ஸ் லாவை சொல்றாங்க. ஆக்சுவலா ஓம்ஸை சொல்றாங்க. ஃபாதர் ஆஃப் மேக்னட்டிசம் ஃபாரடைஸ் சொல்றாங்க. ஓகே, அப்ப ஒரு மேஜருக்கும் நம்ம ஃபாதர் ஆஃப் அப்படின்னு சொல்றோம். அவங்களோட ரூல் வந்து வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஃபீல்டு வந்து நல்லா டெவலப் ஆகி கம்ப்ளீட்டா ஒரு டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் அண்ட் டெக்னாலஜிக்கலா அதுல கம்ப்ளீட்டா அந்த சிஸ்டமே ஃபுல்லாவே மாத்தி ஒரு பெரிய ஒரு கிரவுத் அதுல கொடுக்குது ஆக்சுவலா. ஸோ அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ரூலை வந்து நம்ம ஃபாதர் ஆஃப் அந்த ஃபீல்டு அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆக்சுவலா. ஸோ அது மாதிரி ஃபாதர் ஆஃப் மெக்கானிக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நியூட்டன்ஸை தான் நம்ம ஃபாதர் ஆஃப் மெக்கானிக்ஸ்னு சொல்றோம். பட் நீங்க 8th 9th 10th இதுல இந்த கிரேட்ஸ்லயே நீங்க பிசிக்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 10th வந்து 12th பேசிக்ஸ் இருக்கும், 9th வந்து உங்களுக்கான 11th பேசிக்ஸ் இருக்கும். ஆக்சுவலா உங்க சிலபஸ் ஃபார்மட் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். அதுல நீங்க 9th ஸ்டாண்டர்ட்ஸ்ல நீங்க படிச்சிருக்கீங்க, ஆனா எல்லாமே சிம்பிளான டெஃபினிஷன்ஸ் தான் படிச்சிருப்பீங்க. ஃபோர்ஸ், தென் அதே மாதிரி ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ், டென்ஷன் ஃபோர்ஸ், நிறைய கான்செப்ட்ஸ் நீங்க படிச்சிருக்கீங்க. பட் எந்த ஒரு கான்செப்ட்ஸையுமே நீங்க தியரிட்டிக்கலா தான் பார்த்திருக்கீங்களே தவிர மேத்தமெட்டிக்கல் மாடியூல் நீங்க உள்ள போகல. மேத்தமெட்டிக்கல் மாடியூல்ஸ் கிளியரா இருந்தாதான் நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போட முடியும். ஓகே, ஸோ பிசிக்ஸ்னாவே நிறைய ப்ராப்ளம்ஸ் போடுறாங்க சார். எதுக்கு அப்படின்னா வித்வுட் டு நோ த வேல்யூ ஆஃப் த பேஷன்ஸ் யூ கேனாட் ஏபிள் டு கியூர் த பேஷண்ட். கரெக்டா? ஸோ அதே மாதிரி தான் வித்வுட் டு நோ த வேல்யூஸஸ் யூ கேனாட் ஏபிள் டு ப்ரிவென்ட் எனி எக்யூப்மெண்ட்ஸ். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். அந்த வேல்யூஸை எப்படி கால்குலேட் பண்ண முடியும்? ஸோ ஃபார்முலாஸ் என்ன, அந்த சயின்டிஸ்டோட கான்செப்ட்ஸ் என்ன, எந்தெந்த கான்செப்ட்ஸ் எதுக்கு எலிஜிபிள் ஆகுது, ப்ராப்ளம்ல என்ன மாடல்ல என்ன கான்செப்ட்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான கிளியர் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும்போது தான் யூ ஃபீல் கம்ஃபர்டபுள் டு சால்வ் த ப்ராப்ளம்ஸ். ஓகேயா, ஸோ ஒரு சம்மர் ரீட் பண்ணோம், ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணோம், டக்குன்னு ஆன்சர் வந்துச்சு. மேக்ஸ் பேப்பர் கிடையாது. ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம், அதை சால்வ் பண்றோம், அந்த ஈக்குவேஷன்ல இருந்து பேலன்சிங் ஈக்குவேஷனை போட்டு எவ்வளவு பேலன்ஸ் கெமிக்கல்ஸ் வருது அப்படிங்கறத கண்டுபிடிக்க கெமிஸ்ட்ரி கிடையாது. கான்செப்ட் ரீட் பண்றோம், எம்சிக்யூவை டிக் பண்றோம். ஓகே, அந்த பொட்டானிக்கல் நேம் ஆஃப் ஆனியன் அப்படின்னா டக்குன்னு டிக் பண்றோம். நாட் லைக் அ பயாலஜி. ஸோ அது மாதிரி இல்லாம பிசிக்ஸ் பொறுத்தவரையும் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் டு பிளே த மேஜர் ரோல். நீங்க என்னதான் ப்ரிப்பேர் பண்ணீங்கனாலும் ஆன் ஸ்பாட் நாலேஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு டாக்டர் என்னதான் ஸ்பெஷலிஸ்டா இருந்தாலும் டியூரிங் த சர்ஜரி இந்த ஆபரேஷன் தியேட்டர் அவர் ஸ்பாட்ல எடுக்கக்கூடிய அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், எனிதிங் வில் ஹேப்பன் டியூரிங் த சர்ஜரி. அந்த டைம்ல எடுக்கக்கூடிய டிசிஷன் அந்த உயிரையே காப்பாத்துது. ஓகேயா, அது மாதிரி எக்ஸாம் ஹால் இஸ் லைக் ஆபரேஷன் தியேட்டர் மாதிரி, ப்ராப்ளம்ஸ் லைக் பேஷன்ஸ் மாதிரி. அதை கியூர் பண்ற மெத்தடாலஜி அண்ட் மெத்தட்ஸ் மூலமா யூ வில் கெட் த ப்ராப்பர் சொல்யூஷன்ஸ் வித் இன் அ ஷார்ட் டைம். ஓகேயா, ஸோ அது மாதிரி அப்ப நீங்க அதெல்லாம் பண்ணணும்னா ஒரு சர்ஜரி பண்ணணும்னா ட்ரைனிங் டாக்டர் போய் சர்ஜரி பண்ண முடியுமா? பிராக்டிஸ் மேக் அ மேன் அண்ட் பர்ஃபெக்ட்னு சொன்னேன்ல.
ஸோ அப்போ வித்தவுட் ப்ராக்டிஸ் யூ கேனாட் ஏபிள் டு கியூர் எனி பேஷண்ட்ஸ். அது மாதிரி தான் முதல்ல பர்ஃபெக்டான ப்ராக்டிஸ் இருக்கணும், ஹார்ட் ஒர்க் இருக்கணும், கரெக்டான லேர்னிங் ப்ராசஸ் வித் ப்ராப்பர் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் இதெல்லாம் இருக்கும்போது கண்டிப்பா பிசிக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா உங்களுக்கு மாறிடும். ஓகேயா? ஸோ எந்த டிஃபிகல்டிஸ் இருந்தாலும் இட்ஸ் டு பி ஓப்பன், எதுனாலும் பி ஃப்ராங்க். ஓகேயா? ஸோ எதுனாலும் நீங்க டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிட்டு அதுக்கு அடுத்தடுத்த டாபிக் நம்ம மூவ் ஆகலாம். ஓகேயா? டைம் இருக்கு. நாட் ஹரிபரி டு கம்ப்ளீட் த சிலபஸ் தேவையில்ல. பொறுமையாவே உங்களுக்கு நான் ஃபினிஷ் பண்ணலாம். ஓகேயா? ஃபைன். இப்போ நம்ம எந்த டாபிக் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னா மெக்கானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு மேஜர் எடுத்தாச்சு. இந்த அண்டர் மெக்கானிக்ஸ்ல என்னென்ன சாப்டர்ஸ் வருது? 12th யூனிட்ஸ். ஏன்னா 3 சாப்டர் சேர்ந்தா ஒரு யூனிட் பிக்கா இருக்கும் 12th. பட் 11th சாப்டர்ஸ் தான். நாட் லைக் அ பிக் டாபிக்ஸ். ஓகேயா? ஸோ ஈஸியா தான் இருக்கும் 11th பொறுத்த வரையும். பட் ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஈக்குவல் ரேஷியோல டிராவல் பண்ணணும். ஸோ 11th வந்து இஸ் ஆல்சோ எ மெயின் பார்ட் கம்ஸ் அண்டர் ஜேஇ எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ இதுல இப்ப ஃபாதர் ஆஃப் மெக்கானிக்ஸ் அப்படின்னா என்ன? சார் எங்க ஸ்கூல்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த சிலபஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ்ல உள்ள வந்தாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க பேசிக் யூனிட்ஸ் கொடுத்தாங்க. யூனிட்ஸோட கிளாசிபிகேஷன்ஸ் மாடியூல்ஸ் அந்த சிஜிஎஸ், எம்கேஎஸ், எஃபிஎஸ் பேசிக் மாடல்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணாங்க. அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைமென்ஷன் அனாலிசிஸ் ஃபார்மேட் எல்லாம் கொடுத்தாங்க. எம்எல்டி ஃபார்மேட் வந்து ஒவ்வொரு சிஸ்டம்ஸ்க்கு நாங்க கால்குலேட் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் எரர் அனாலிசிஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் கைனமேட்டிக்ஸ் வந்தாங்க. இதுதான் சிலபஸ். ஓகேயா? பட் ஆனா நம்ம எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஹார்ட் ஒர்க் பீப்புள் டு ஃபோக்கஸ் த சிலபஸ், பட் ஸ்மார்ட் ஒர்க் பீப்புள் டு ஃபோக்கஸ் த கொஸ்டின் பேப்பர். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் நிறையவே இருக்கு. ஆஸ் அ என்ட்ரன்ஸ் ஃபேக்கல்டி இப்ப நான் கேட் எக்ஸாம் எடுக்கிறோம். ஓகே, டிஎன்பிசி எடுத்துட்டு இருக்கோம். ஓகே, நீட், ஜேஇ, ஸோ எல்லா காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷனும் அஸ் அ லீடிங் ஃபேக்கல்ட்டியே எடுத்துட்டு இருக்கேன். ஸோ அப்ப என்னோட மெத்தடாலஜில நான் ஸ்டூடெண்ட்ஸ்ட ஹைலைட் பண்றது, நீங்க எந்த எக்ஸாம் எம்சிக்யூ பேட்டர்ன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணீங்கனாலும் சிலபஸ் பேசிஸ் போகாதீங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கொஸ்டின் பேப்பர் பேசிஸ்ல போங்க. ஒவ்வொரு இயரோட கொஸ்டின் பேப்பர் என்ன, ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பருக்கும் ஒரு பாடி லாங்குவேஜ் இஸ் தேர். அதை கரெக்டா ப்ரிடிக்ட் பண்ண முதல்ல. தட் இஸ் கால்டு ஸ்மார்ட் ஒர்க். ஓகேயா? அதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் போடுறான்னா அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி டிக் பண்றவன் ஹார்ட் ஒர்க்கர். ஒரு ப்ராப்ளம்ல என்ன கான்செப்ட், அந்த கான்செப்ட் கூட அவங்க கொடுத்திருக்க ஆப்ஷன்ல எந்தெந்த ஆப்ஷன்லாம் மிஸ்மேட்ச் ஆகுது, அப்ப 50% ஆஃப் ஆப்ஷனை மிஸ்மேட்ச்ட் ஆப்ஷனை கண்டுபிடிச்சு அதை கட் பண்றான். ரிமைனிங் இருக்க 2 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் மோர் ரிலேட்டட் டு த ப்ராப்ளம், ஆப்ஷனை வச்சே சம் போடுறான். ஓகேயா? சோ அது வந்து ஸ்மார்ட் ஒர்க். இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் தான் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இப்ப ஸ்மார்ட் ஒர்க்னா என்ன சார்? கேன் யூ கிவ் எனி ஒன் எக்ஸாம்பிள் இன் அவர் நீட் எக்ஸாமினேஷன் ஆர் ஜேஇ எக்ஸாமினேஷன்? சிம்பிளா நான் ஒரு ஸ்மார்ட் ஒர்க் சொல்றேன். டிரான்ஸ்ஃபார்மர் பத்தி எல்லாருமே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். ஜென்ரல் டாபிக் தான். இதுக்கெல்லாம் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் தேவை கிடையாது. ஓகேயா? வேர் எவர் யூ கோ அண்ட் சி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், மோட்டார்ஸ் இதெல்லாம் நம்ம ஜென்ரலா யூஸ் பண்றோம். இன்னைக்கும் ஒரு ஒரு ப்ராஜெக்ட் நீங்க பண்றீங்க பிசிக்ஸ்லன்னா உடனே ஒரு ஒரு டாய் மோட்டார் இஸ் தேர் அப்படின்னா அந்த மோட்டர் எடுக்கிறீங்க. அந்த ஸ்டெப்பர் மோட்டர்ல ஷாஃப்ட் பிளேட்ஸ் ஏதாவது நீங்க சேஞ்ச் பண்றீங்க. மோட்டரோட ரிமோட்டிங் சென்சிங் பாயிண்ட்ஸ் நீங்க மாத்தி நீங்க அதை கண்ட்ரோல் பண்றீங்க. இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் ரிலேட்டட் நம்ம யோசிக்கிறோம். ஏதாவது வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் நம்ம அந்த மாதிரி ரீமாடியூல் பண்றோம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் டெக்னிக்கலா நம்ம நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலா நிறைய நாலேஜஸ் இருக்கு. இன்னைக்கும் நிறைய பீப்புள் மொபைல் போன் யூஸ் பண்றோம். மொபைல் போன்ல பேட்டரி இருக்கு. பேட்டரி இஸ் அ டிசி சோர்ஸ். நம்ம வீட்ல யூஸ் பண்றது ஏசி சோர்ஸ். அப்ப எப்படி கன்வெர்ட் பண்றோம்? சர்க்யூட்ஸ், ரெக்டிஃபயர், பிசிபி, நிறைய பேருக்கு நிறைய நாலேஜ் இருக்கு இன்னைக்கெல்லாம் ஆக்சுவலா. பட் அதை டெக்னிக்கலா நம்ம இப்ப சப்ஜெக்ட்ஸ் மூலமா கோ த்ரூ பண்ண போறோம். ஓகேயா? ஒரு ஒரு அசம்ஷன், ஓகே, நிறைய நிறைய அசம்ஷனை உள்ள கொண்டு வராங்க. அதை வச்சு ப்ரிசிஷன் ஆன்சர்ஸ் எப்படி இருக்கு, அக்யூரசி ஆன்சர்ஸ் எப்படி இருக்கு, எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ண போறோம். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் அனலைசிங் த பேஷன்ஸ் அப்படின்னா என்ன சிம்பிளா சொல்லலாம், டு கியூர் த பேஷன்ஸ். யா, நீங்க கியூர் பண்ணணும், அதுதான் உங்க டார்கெட். அதே மாதிரிதான் சிஸ்டம் எதுக்கு அனலைஸ் பண்ண போறீங்க? ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்றதுக்கு நம்ம அனலைஸ் பண்ண போறோம். அவ்வளவுதான். அதை எப்படி அனலைஸ் பண்ண முடியும்? சயின்டிபிக்கல் மெத்தட்ஸ் அண்ட் ஃபார்முலாஸை வச்சு நம்ம அனலைஸ் பண்ண போறோம். ஓகே? சோ இப்ப நான் ஒரு ஸ்மார்ட் ஒர்க்குக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்னு நான் சொன்னேன். ஆக்சுவலா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். ரொம்ப எல்லாம் வேணாம். ப்ரீவியஸ் இயர்ல ரொம்ப லாங் பேக் போக வேண்டாம். இப்ப 2021க்கான நீட் பேப்பர்ல உள்ள ஒரு சிம்பிள் சம் ஒன்னு நான் சொல்றேன். ஆக்சுவலா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பத்தி எல்லாருமே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஓகே? டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ல ஜெனரல் டைப் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம். ஆக்சுவலா நம்ம நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க. நீங்க இப்ப மொபைல் போன் பிளக் பாயிண்ட் எல்லாம் இருக்கு ஆக்சுவலா. ஸோ அதே மாதிரி தட் மீன்ஸ் அந்த லேப்டாப்ல அடாப்டர் பாக்ஸ்ல இருக்கு. ஓகேயா? ஸ்டெபிளைசர்ல இருக்கு. டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் அ மேஜர் டிவைஸ்
anyone in the classroom, டிரான்ஸ்ஃபார்மரோட யூஸ் என்னம்மா? வாட் இஸ் த யூஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர்? அதுக்கு எதுக்குடாமா நம்ம யூஸ் பண்றோம்? கேள்விப்பட்டிருக்கீங்களா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எதுவும்? Change AC to DC, DC to AC. கொஞ்சம் சத்தமாமா. To change direct current to alternate current. டைரக்ட் கரண்ட் டு ஆல்டர்னேட்டிங் கரண்ட். டேய் அதே மாதிரி கிளாஸ்ல வந்து கொஞ்சம் இன்டராக்ட் பண்ணுங்கம்மா. ஆன்லைன் கிளாஸ்ல அப்படியே எனக்கு வந்து ஜஸ்ட் லைக் அப்படியே பார்த்துட்டே டீச் பண்றது ரொம்ப இன்கன்வீனியன்ட்டா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸோட இன்டராக்ஷன் வந்து இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களுக்கு என்ன டவுட்ஸ்ங்கிறத நான் கிளாரிஃபை பண்ணி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல மோஸ்ட் ஆஃப் த என்ட்ரன்ஸ் கிளாஸஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்கக்கூடிய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணக்கூடிய கான்செப்ட்ஸ்ல இருந்து நிறைய ப்ராப்ளம் என்ட்ரன்ஸ்ல எங்களுக்கு லாக் ஆயிருக்கு ஆக்சுவலா. சோ அதனால சார் என்ன நினைப்பாங்களோ, நம்ம கரெக்ட்டா சொல்றோமோ, அதெல்லாம் வந்து நீ தேவையில்லாத திங்க் ஆக்சுவலா. அதெல்லாம் ஸ்கூல்ல நினைச்சு திங்க் ஓகே. அது என்ட்ரன்ஸ பொறுத்தவரையும் நம்மளுக்கு லேர்ன் சம்திங் ஓகே. அதே மாதிரி நம்மளோட பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்கு? இப்ப என்ன ரியலா என்ன இருக்கு? நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ண போறோம்? ஓகேயா? எந்த லெவல்ல நம்ம இருக்கோம்? எந்த லெவல்ல இம்ப்ரூவ் பண்ண போறோம்? சோ கத்துக்கிற விஷயத்துல என்னைக்குமே நம்ம வந்து அந்த இதெல்லாம் பார்த்துக்க கூடாது. ஓகே எப்படி சொல்றது? ரொம்ப கெத்து பார்க்க கூடாது. ஸோ டீச்சர்ஸ்ட்ட வந்து கரெக்டா கத்துக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வில் கெட் மேக்ஸிமம் மார்க்ஸ் இன் த பிளாட்ஃபார்ம்ஸ், எக்ஸாம்ஸ், எனி பிளாட்ஃபார்ம். நீ ஜெய்ஆர், நீட்டாரு எல்லாத்துலயும் ஸ்கோர் பண்ண முடியும். அதனால கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணுங்க. அது தப்போ கரெக்டோ. இப்ப நம்ம கிளாஸ் ரூம்ல ஒருத்தன் சொன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னா என்ன சொன்னா, சார் வந்து ஒரு டிசியை வந்து ஏசியா மாத்திடும் அப்படின்னு சொல்றான். டிரான்ஸ்ஃபார்மர் டிசியை ஏசியா மாத்த முடியாது. டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு கன்வெர்ட்டிங் டிவைஸ் கிடையாது. அது ஆக்சுவலா அதை ஒரு கண்ட்ரோலிங் டிவைஸா தான் நம்ம சொல்ல முடியும். ஜென்ரலா கரண்ட்ல 2 டைப் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. டைரக்ட் கரண்ட் அண்ட் அல்டர்னேட்டிங் கரண்ட். இப்ப நம்ம வீட்ல பிளக் பாயிண்ட் இருக்கு ஓகேயா, ஃபேஸ் நியூட்ரல் கொடுக்குறீங்க. இந்த டெர்மினல் ஆஃப் ஏசின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா 12th நிறைய இந்த கான்செப்ட்ல எல்லாம் உங்களுக்கு ஒரு சாப்டரே இருக்கு. டீடைல்டு யூனிட்ஸே கொண்டு வராங்க. சப் சாப்டர்ஸ் நிறைய இருக்கு அதுல. இப்ப இந்த பாயிண்ட்ல பிளக் பாயிண்ட்ல ஏசி இருக்கு. இந்த ஏசி அல்டர்னேட்டிங் கரண்ட்டை நீங்க டைரக்டா மொபைல்ல கொடுத்தீங்கன்னா மொபைல்ல பேட்டரி இஸ் தேர். பேட்டரி இஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் டிசி சோர்ஸ் அது. அப்ப நீங்க டிசிக்கு ஏசியை கொடுத்தா இந்த மொபைல் அவுட் ஓகேயா. அப்ப நான் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ரெக்டிஃபயர் அப்படின்னு ஒரு டிவைஸை யூஸ் பண்ணி நம்ம ஏசியை டிசியை கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்றோம். ரெக்டிஃபயர் அதே மாதிரி டிசியை மறுபடியும் நீங்க ஏசியா கன்வெர்ட் பண்ண முடியும். அதுதான் இப்ப ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னா ஏசி டிசி ஓகே, டிசி ஏசியை கன்வெர்ட் பண்ற டிவைஸ் பேரு இன்வெர்டர்மா. இன்னைக்கு நம்ம வீட்ல எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மோஸ்ட் ஆஃப் த ஹோம் அப்ளிகேஷன்ஸ்ல யூஸ் பண்றோம். டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் a controlling device, not a convert. ஒரு கரண்ட்டை இன்னொன்னா அது மாத்தாது ஆக்சுவலா, கண்ட்ரோல் பண்ணும். டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் a ஏசி மிஷின். இந்த டிசி அதுல ப்ராசஸ் பண்ண முடியாது. ஃப்ரீக்வன்சி கிடையாது டிசிக்கு. அது நிறைய கான்செப்ட் இருக்கு. நான் உங்களுக்கு லேட்டரா எடுக்கிறேன் நானு. இப்போதைக்கு அந்த ஸ்மார்ட் ஒர்க் எப்படி நீங்க பண்ணணுங்கிற ஒரு கான்செப்ட் நான் சொல்றேன் எக்ஸாம்ல, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல. இப்போ ஒரு சம் வந்து நம்மளுக்கு நீட் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணும்னா ஒன்னு ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜா மாத்தும், இல்ல லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜா மாத்தும். நம்ம வீட்ல ஸ்டெபிலைசர் பாத்திருக்கீங்களா? எங்கடாமா பாத்திருக்கீங்க ஸ்டெபிலைசர்? டிவி ஓகே. அந்த டிவிக்கு போட்டிருக்கோமா? இப்பெல்லாம் இன்பில்டட் வந்துருச்சேடா. எல்இடி டிவில தான் போட்டுடுறானடா. பழைய மாடல்ல தான்டா போட்டுட்டு இருந்தோம். இப்பெல்லாம் நம்ம எல்இடி எல்லாம் அவனே கொடுத்துடுறான். சோ தேவை கிடையாது டிவிக்கெல்லாம். இப்ப இன்பில்டடா வந்துருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்கு யூஸ் பண்றோம், ஏசிக்கு யூஸ் பண்றோம் ஓகேயா. இந்த ஸ்டெபிலைசர்ல ரொம்ப முக்கியமான ஒன்னு டிரான்ஸ்ஃபார்மர். அதே மாதிரி ஃபேன்ல ரொம்ப முக்கியமானது மோட்டார். கரண்ட் பாசிங் த்ரூ த மோட்டார் காயில் ஃபீல்டு கிரியேட் ஆகுது. அந்த ஃபீல்டுல இருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃபோர்ஸை வச்சுதான் அந்த மோட்டர்ல இருக்கக்கூடிய ரோட்டார்ங்கிற பார்ட் வந்து ரொட்டேட் ஆகுது. அந்த ஃபோர்ஸ் எவ்வளவு வருது இன் டர்ம்ஸ் ஆஃப் வெப்பர்ல, அந்த ஃபீல்டு எவ்வளவு கிரியேட் ஆகுது இன் டர்ம்ஸ் ஆஃப் டெஸ்லால, இதெல்லாம் கால்குலேட் பண்ணணும். சயின்டிஸ்டோட ப்ரொசீஜர்ஸ் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ லேட்டரா டிஸ்கஸ் பண்ணலாம். அது 12th வந்துருது உங்களுக்கு. இப்ப இந்த சம்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அது மட்டும் நான் சொல்லிடுறேன் சிம்பிளா. எப்படி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும்னு பாருங்களேன். இப்ப ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்மா. டவுன்னா என்ன பண்ணும்னா கம்மி பண்ணும்டா. இப்ப நம்ம வீட்டுக்கு 230 வோல்ட் நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஒரு டவுன் டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணி நான் அவுட்புட் எவ்வளவு எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு 12 வோல்ட் எடுக்கிறாங்கடாமா. இந்த சம்மில் அவன் நீட்ல என்ன கேட்டிருந்தானா ஒரு இன்கேண்டசன்ட் பல்பை வந்து 12 வோல்ட்ல நான் அவுட்புட் எடுத்துடுறேன். அவுட்புட் எடுத்து ஒரு இன்கேண்டசன்ட் பல்ப்ல கொடுத்துடுறேன். இப்ப இந்த 12 வோல்ட்டுக்கு மேக்சிமம் ஹையா கொடுத்து மேக்சிமம் வோல்டேஜ் நான் டைரக்டா பல்ப்ல கொடுத்தா பல்ப் ஃபிலமெண்ட் அவுட் ஆயிடும், பல்ப் ஃபியூஸா போகும். அதனால நான் அதுக்கான லிமிட்டட் வோல்டேஜ் அந்த 12 வோல்ட்டை டவுன் டிரான்ஸ்ஃபார்மரை வச்சு
230 எனக்கு பிளக்ல வரும். நம்மளோட வீட்டு ஸ்விட்ச் பாக்ஸ்ல பிளக் இருக்குல்ல அந்த பாயிண்ட்ல எனக்கு 230 வரும். அந்த 230 ஒரு டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு 12 கன்வெர்ட் பண்ணி அந்த 12 எடுத்து நான் யூஸ் பண்றேன். ஓகேயா? இப்ப என்ன என்னோட கொஸ்டின் என்னன்னு பாருங்களேன். இப்ப எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. இவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, இந்த அவுட்புட்டுக்கு போற வோல்டேஜ் வந்து 12 வோல்ட். இந்த அவுட்புட்க்கு போற கரண்ட் வந்து 5 ஆம்பியர். ஓகேயா? டவுன் 5 ஆம்பியர் வந்து லோடுக்கு போகுது. லோடுனா டு கன்சியூம் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இட்ஸ் கால்டு லோடு. அந்த பல்புக்கு போயிடுது. ஓகேயாமா? இப்ப என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, அந்த நீட் எக்ஸாம் பேப்பர்லயும் அதே தான் கேட்டிருந்தாங்க. இந்த இன்புட்ல வோல்டேஜ் ஓகே. கரண்ட் எவ்வளவு இருந்திருக்கும்னு சொல்ல முடியுமா யாருனாலயாச்சும்? எனி ஐடியா? ஓம்ஸ் லா யூஸ் பண்ணலாம்ல சார்? ஓம்ஸ் லா யூஸ் பண்ணலாம். ஓகேயா? இப்ப அது சிம்பிளா யூஸ் பண்ணலாம் ஆக்சுவலா. நீங்க இப்ப நான் சம்முக்கு வந்து இது எப்படி போடணும்னு பாருங்க. இது வந்து உங்களோட 12th பாத்தீங்கன்னா இது இன்புட் பார்ட்னு பிரிக்கிறாங்க. இத பிரைமரின்னு சொல்லுவாங்க. அவுட்புட் பார்ட்ட செகண்டரின்னு சொல்லுவாங்க. அப்ப விபி அப்படின்னா பிரைமரி வோல்டேஜ். இவன் கேட்டிருக்கிறது பிரைமரியில எவ்வளவு கரண்ட் இருக்குன்னு கேக்குறான். ஐபி கேக்குறான். ஓகேயா? அதே மாதிரி செகண்டரியோட வோல்டேஜும் கொடுத்துட்டான், செகண்டரியோட கரண்ட்டும் கொடுத்துட்டான். இப்ப இதுக்கு ஃபார்முலா இருக்கு. இதெல்லாம் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணி ஒரு மேக்ஸிமம் 3 to 4 மினிட்ஸ் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஓகே, ஹார்ட் ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து அப்புறம் ஆப்ஷனை டிக் பண்றாங்க. இப்ப ஸ்மார்ட் ஒர்க் ஸ்டூடெண்ட் என்ன பண்றாங்கன்னு பாருங்களேன். இது ஆப்ஷன் ஏ, பி, சி, டி. ஆப்ஷன் ஏ இஸ் 2 ஆம்பியர். ஆப்ஷன் பி இஸ் 1 ஆம்பியர். ஆப்ஷன் சி இஸ் 0.3 ஆம்பியர். ஓகேயா? ஆப்ஷன் டி இஸ் 4 ஆம்பியர். இதுல எந்த ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சரா இருக்கும் நீங்க திங்க் பண்றீங்க? சோ உடனே சால்வ் பண்ணாதானே சார் சொல்ல முடியும். அப்படி கிடையாதுமா. அது ஹார்ட் ஒர்க்கர்னு சொல்லிட்டேன். ஸ்மார்ட் ஒர்க்கர் கொஸ்டினுக்கான கான்செப்டையும் அந்த ஆப்ஷனையும் மேட்ச் பண்றான். சோ கொஸ்டின் கான்செப்ட் கூட மேட்ச் ஆகாத ஆப்ஷனை வெளியில ரிமூவ் பண்ணிடுவான். ஆக்சுவலா கம்ப்ளீட்டா கொடுத்துருவான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ நோ தமிழ் ஹிஸ்டரி அப்படின்னா சிலப்பதிகாரம் உங்களுக்கு தெரியும். சோ அது வந்து ஒரு எக்ஸாமினேஷன்ஸ்ல கேட்டிருந்தாங்க. ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ல சிலப்பதிகாரம்னு சொல்லி ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுல ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பாரதியார்னு கொடுத்திருந்தாங்க. சிலப்பதிகாரம் இட் இஸ் வெரி லாங் பேக் ஸ்டோரி. ஓகேயா? பட் பாரதியார் இப்ப இருந்தவங்க. அப்ப அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன சம்பந்தம்? சோ சம்பந்தம் இல்லாம ஒரு ஆப்ஷன் உள்ள வந்துருச்சு. சோ அது மாதிரி ஃபர்ஸ்ட் யூ ட்ரை டு அனலைஸ் த கொஸ்டின் பேப்பர் ஃபர்ஸ்ட். அத நீ அனாலிசிஸ் ரிப்போர்ட் கரெக்டா எடுத்தேன்னா நிறைய எடுத்துட்டு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி டைம் சேவ் பண்ண முடியும். அப்ப சில நியூமெரிக்கல் நம்ம ஒர்க் அவுட் பண்ணாதான் டிக் பண்ண முடியும். சோ அது டைம் எடுக்கும். அந்த சம்முக்கு நீங்க அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணும்போது பிசிக்ஸ்ல டைம் மேனேஜ்மெண்ட் டு பிளே த மேஜர் ரோல் டு அட்டெண்ட் ஆல் த கொஸ்டின்ஸ் இன் த எக்ஸாமினேஷன். நல்லா தெரியும், அட்டன் பண்ண டைம் இருக்காம நிறைய பேர் விட்டுட்டு வந்துடுறாங்க. அதுக்கு எல்லாமே ஸ்மார்ட் ஒர்க் எல்லாம் நிறைய பண்ணணும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நாட் லைக் ஸ்டேட் போர்டு எக்ஸாம்ஸ் மாதிரி இல்ல. சிம்பிளா பை ஹார்ட் பண்றோம் 2 பேஜ். ஓகே, தட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் யூ ஆர் ரீப்ரொடியூசிங் த கான்செப்ட்ஸ் இன் த பேப்பர்ஸ். ஓகே, டு கெட் த மார்க்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு அந்த மாதிரி கிடையாது. ஸோ இதுக்கு வந்து ஸ்மார்ட் ஒர்க் டு பிளே த மேஜர் ரோல். ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு சிம்பிளான லாஜிக் இருக்கு. டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்லி த டிவைஸ் இஸ் ஒர்க் அண்டர் த பிரின்சிபல் ஆஃப் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். ஒரு டிவைஸ்ல மட்டும்தான் வோல்டேஜ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனாலிட்டி டு கரண்ட். ஆனா வோல்டேஜ் இஸ் ப்ரொபோர்ஷனாலிட்டி டு கரண்ட் இது யாரோட ரூல்மா? ஓம்ஸ் லா சார். ஓம்ஸ் லா. சிம்பிளான ஒரு லாஜிக். ஓகேயா? சோ இப்ப இங்க நீ வோல்டேஜ் ஹை பண்ற அப்படின்னா the current flow through the fan coil is increased. நீங்க யூசுவலா ரெசிஸ்டன்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணி இந்த ரெண்டு ஃபேக்டரையுமே நீங்க லிமிட் பண்ணிக்கலாம் பிராக்டிகலா. ஓகேயா? ஆனா இந்த ஒரு டிவைஸ் மட்டும் தான் வோல்டேஜ் நீங்க இன்க்ரீஸ் பண்ணும்போது கரண்ட் குறையும். அதை நாங்க அந்த தியரி கிளாஸ்ல உங்களுக்கு கான்செப்ட் கிளாஸ்ல எடுக்கிறோம், டீடைல்டா டீச் பண்ணுவோம். இப்ப லாஜிக் படி இந்த 230ங்கிறது இங்க 12 வோல்ட். வோல்டேஜ் லோவா இருக்கா? இந்த செக்ஷன்ல வோல்டேஜ் லோவா இருக்கும்போது கரண்ட் என்னவா இருக்கணும்? ஆஸ் பர் த கான்செப்ட் வோல்டேஜ் லோனா கரண்ட் ஹையா இருக்கணும். அப்ப இந்த கரண்ட் ஹைனா இதுக்கு அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸ் தான் இங்க இருக்கணும். சோ அதுதான் கான்செப்ட். ஏன்னா இங்க வோல்டேஜ் ஹை, அப்ப கரண்ட் லோ. லோ கரண்ட் தான் இந்த இன்புட்டை ப்ராசஸ் பண்ண முடியும். அப்ப டக்குன்னு ஆப்ஷன் பாருங்க. அவங்க கொடுத்த ஆப்ஷன்லயே எந்த ஆன்சர் கரெக்ட்னா இதுதான் லோ கரண்ட் கம்பேர் டு ஆல் அதர் ஆன்சர்ஸ். அப்ப இந்த 0.3 தான் அங்க உள்ள போகணும். அப்ப கொஸ்டினோட
கான்செப்ட கிளியரா புரிஞ்சு அதுக்கான ஆப்ஷனை நீங்க மேட்ச் பண்ணி டைரக்டாவும் நீங்க எடுக்கலாம் என்ட்ரன்ஸ்ல. ஸோ இது மாதிரி கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்கும் நிறைய கொஸ்டின்ஸ்ல நம்ம யோசிக்கணும். எல்லாத்தையும் சால்வ் பண்ணி டிக் பண்ணிட்டே இருந்தா இட் வில் டேக் டைம் டு சால்வ் த ப்ராப்ளம்ஸ். நீங்க சொல்யூஷன்ஸ் போடும்போது ஸ்டெப்ஸ் நிறைய எலாபரேட்டட் நிறைய லென்த்தி மெத்தட்ஸை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப லென்த்தி மெத்தட்ஸ் போக போக ஆன்சரும் வராது, டைமும் எடுக்கும். ரொம்ப லென்த்தி ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்றீங்கன்னா கண்டிப்பா ராங் ஸ்டெப்ஸ் ஜென்ரேட் பண்ணி நீங்க என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்கிறத அந்த கமிட்டி பீப்புள்ஸ் வந்து கிளியரா ப்ரெடிக்ட் பண்றாங்க. கொஸ்டின் பேப்பர் செட் பண்ற பீப்புள்ஸ் எல்லாமே ஐஐடி எக்ஸ்பர்ட்ஸ், அவங்க எல்லாமே நீட் பேப்பர் அண்ட் ஜெஇ பேப்பர் போடுறவங்க எல்லாம். அப்ப அந்த மிஸ்டேக் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்றாங்க. அந்த மிஸ்டேக்குக்கான ஆன்சர் என்ன வருதோ அந்த ஆன்சரை தான் அவங்க ஆப்ஷனா கொடுக்குறாங்க. ஸோ அதனால நம்ம ஒரு லாஜிக் ஃபாலோ பண்றோம். ஸோ ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றோம், அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன்ல இருந்தாலே உடனே டிக் பண்ணிட்டு போயிடுறோம். ஸோ அந்த மாதிரி வந்து சால்வ் பண்ண முடியாது. ப்ராப்ளம்ல எங்க வேணாலும் ஆன்சர் மாறும். ஒரு சம் வந்து லாஸ்ட் இயர் ஜெஇல பாத்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பில்லுன்னு ஒரு ப்ராப்ளம் கேட்டிருந்தாங்க. 126.123ன்னு ஆன்சர் வந்துருச்சு. இந்த சம்மு லென்த்தியா போட்டு இந்த ஆப்ஷனை டிக் பண்ணும்போது லாஸ்ட் மினிட்ல அந்த ஆப்ஷனை மாத்தினான். இது சிக்னிபிகன்ட் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி 126ன்னு ஒரு ஆப்ஷனை எல்லாருமே டிக் பண்ணிட்டு போயிட்டான். ஓகே, ஆனா இதுல 123 பைசே இது காஸ்ட். ஆக்சுவலா 100 பைசே சேர்ந்தா 1 ரூபி. அந்த 1 ரூபி இதுல ஆட் ஆயிடும். அப்போ 127.23 23 நெக்லெக்ட் பண்ணலாம். 127ங்கிறதா உன்னோட கரெக்டான காஸ்ட் அந்த ப்ராப்ளம்ல. ஸோ இந்த மாதிரி எந்த பாயிண்ட்ல வேணாலும் உங்க ஆன்சர் மாறலாம். அதனால பிசிக்ஸ் பொறுத்த வரையும் நாட் லைக் அதர் பேப்பர்ஸ். ஸோ ரொம்ப லெத்தாஜிக்கா லேசியா போனீங்க அப்படின்னா கண்டிப்பா பிசிக்ஸ்ல ஸ்கோர் பண்ண முடியாது. மேக்ஸிமம் 5 அல்லது 6 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்றாங்க நீட்ல போய் உட்காந்துட்டு. ஓகே, அவுட் ஆஃப் 45ல. அது இந்த இயர் தான் பாத்தீங்கன்னா ஆப்ஷன்லாம் கொடுக்குறாங்க வேற. தட் மீன்ஸ் ஆப்ஷனல் கொடுத்தாங்க. ஒரு ஒரு 2-3 கொஸ்டின்ல இருந்து நீங்க சாய்ஸ் மாதிரி எல்லாம் எடுக்கிற மாதிரி பேப்பர்ஸ் வந்துருந்துச்சு நீட் பேப்பர்ஸ். ஸோ அந்த மாதிரி அவங்க சைட்ல கவர்மெண்ட் சைட்ல நிறைய ஹெல்ப் பண்றாங்க. கொஸ்டின் பேப்பருக்கான ஈஸி ரேஷியோ இன் நீட் எக்ஸாம்ஸ் வந்து 45ல இருந்து 55 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ரேஷியோவை நீங்க கவர் பண்ணி எடுத்தாலே யூ கேன் ஏபிள் டு கெட் த ப்ராப்பர் மார்க்ஸ். ஓகே, அண்ட் மெடிக்கல் சீட்க்கு சஃபிஷியன்டாவே உங்களுக்கு அந்த மார்க் போதும். பட் ஆனா ஈஸியான ட்ராக்கை நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க, காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்க. காம்ப்ளிகேட் பண்ணிட்டு ரொம்ப பெரிய லெவல்ல கான்செப்ட்ஸை கோ த்ரூ பண்ணிட்டு அவங்க கேட்கக்கூடிய சிம்பிள் கொஸ்டின்ஸ்ல நம்ம கோட்டு விட்டுடுறோம். ஸோ அந்த மாதிரி போகக்கூடாது ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து. ஓகேயா, சரி, நம்ம இன்னைக்கு லெசன் மெக்கானிக்ஸ் ஸ்டார்ட் பண்றோம். அதுல என்னென்ன யூனிட்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஃபாதர் ஆஃப் மெக்கானிக்ஸ் நான் என்ன சொன்னேன், நியூட்டன்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப என்னென்ன சாப்டர்ஸ் இருக்கு, என்ட்ரன்ஸ் சிலபஸ்ல ஹையஸ்ட் வெயிட்டேஜ் அண்ட் லேர்னிங் மெத்தடாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் கன்வீனியன்ட்டா ஃபீல் பண்ணணும், கம்ஃபர்டபுளா டிராவல் பண்ணணும் என்னோட சப்ஜெக்ட்ல. அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நான் என்னோட பிளானிங் ஸ்ட்ரக்சரை நான் வேற மாதிரி கிளாஸ்ல நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். ஓகே, அதுல கம்ஃபர்டபுளா இல்ல எனி குவரிஸ் இருந்தாலும் எனக்கு நீங்க அப்டேட் பண்ணுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப மெக்கானிக்ஸ் பொறுத்த வரையும் ஃபர்ஸ்ட் ஃபாதர் ஆஃப் மெக்கானிக்ஸ் அப்படின்னா நம்ம நியூட்டன்ஸை தான் சொல்றோம். ஓகே, நியூட்டன் ரூலை நம்ம யூஸ் பண்றோம். இந்த நியூட்டன் ரூலோட லாஜிக் படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா, நியூட்டன் செகண்ட் லா, நியூட்டன் தேர்ட் லா. ஸோ நீங்க ஜஸ்ட் சிம்பிள் டெஃபனிஷன்ஸா நீங்க லோயர் ஸ்டாண்டர்ட்ஸ்ல படிச்சிருக்கீங்க. பட் ஆனா இப்ப ஹையர் கிளாஸஸ்ல நம்ம ஃபுல்லாவே வந்து அது ரிகார்டிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, மெத்தட்ஸ் நிறைய இருக்கு. ஜெயில எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பான மெத்தடே அதுல உள்ள கொண்டு போறாங்க ஆக்சுவலா. ஸோ அதெல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கிளாரிட்டியா போடணும்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்க்கான ஷார்ட்கட் ப்ரொசீஜர்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் கிளியரா நான் உங்களுக்கு எடுத்துடணும். ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் வந்து இந்த மெக்கானிக்ஸோட மேக்ஸிமம் கான்செப்ட்ஸ் எந்த சாப்டர்ல கவர் ஆகுதோ அந்த சாப்டர் தான் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுக்க போறேன். கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஃபுல்லா கத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு அந்த மேஜர்ல வரக்கூடிய ரிமைனிங் சாப்டர்ஸ் நீங்க ஈஸியா நீங்க கோ த்ரூ பண்ண முடியும். ஸோ அதனால இந்த மேஜருக்கான மேக்ஸிமம் கான்செப்ட் கவர் ஆகக்கூடிய சாப்டர் நேம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் LOM. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், லாஸ் ஆஃப் மோஷன். ஓகேயா, சோ இது முடிச்சிட்டு இதோட கான்செப்ட் எதுல லிங்க் ஆகும் அப்படின்னா WEP, ஒர்க் எனர்ஜி பவர். ஓகேயா, அதுக்கப்புறம் COM. நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் கம்ஸ் அண்டர் மெக்கானிக்ஸ். மெக்கானிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் 11th. அதுல இந்த சாப்டர் எல்லாம் தரவா இருந்தா தென் யூ கேன் ஏபிள் டு கெட் த மேக்ஸிமம் மார்க்ஸ். ஸோ சென்டர் ஆஃப் மாஸ், அதுக்கு அடுத்து RM, ரொட்டேஷனல் மோஷன், RM. ஓகேயா, தென் நெக்ஸ்ட் பார்ட் வந்து கிராவிடேஷன்.
gravitation. Then 11 see biochemistry la 11th part வந்து 12th ல ரிஃப்ளெக்ட் ஆகும். பட் பிசிக்ஸ்ல 11th தனி ட்ராக் 12th தனி ட்ராக். ஓகேயா? ஸோ அதனால நீங்க ரெண்டையும் போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கிராவிடேஷன். ஸோ அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அண்டர் மெக்கானிக்ஸ்ல வால்யூம் 1ல ரிமைனிங் டாபிக் பாத்தீங்கன்னா கேஎம் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கைனமேட்டிக்ஸ். இதுல வந்து பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் இது இருக்கும். வெக்டார்ஸோட ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்கும். தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ்னா comes under kinematicsல motion in a straight line, motion in a plane, அந்த ரெண்டு சாப்டர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஓகேயா? சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெக்கானிக்ஸ்ங்கிற மேஜர்ல நம்ம உள்ள போயிடலாம். வால்யூம் 1 and 2 நான் போகல. மெக்கானிக்ஸ்ங்கிற ஸ்பெஷலைசேஷன் பார்ட் கம்ஸ் அண்டர் 11th பார்ட். அதுல மேக்ஸிமம் வெயிட்டேஜ் தான் எஸ்எம். அதுக்கடுத்து எஃப்எம். லாஸ்டா தான் உங்களுக்கு அந்த பேசிக் யூனிட்டே வரும். யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ். இதை நீங்க லாஸ்டாவும் போட்டுக்கலாம் இல்ல ஃபர்ஸ்டாவும் போட்டுக்கலாம். ஏன்னா அது ஜெனரல் யூனிட். ஓகேயா? யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன் மெஷர்மெண்ட்ஸ். So apart from that chapter, remaining main chapter comes under mechanics, solid mechanics, fluid mechanics, kinematics, gravitation, rotational motion, center of mass, work energy, power, laws of motion. இந்த 1 2 3 4 5 6 7 8 சாப்டர்ஸ் தரவு அப்படின்னா தாராளமா ஒரு 25 to 28% நீட் எக்ஸாமுக்கான மார்க்ஸ் நம்ம எடுத்துடலாம். ஓகேயா? ஸோ எல்லாமே குட்டி குட்டி சாப்டர்ஸ் தான். பட் கான்செப்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் நிறைய இருக்கு. கிளியரா நம்ம லேர்ன் பண்ணனா தென் யூ ஃபீல் கம்ஃபர்டபுள் டு சால்வ் த ப்ராப்ளம்ஸ். ஓகேயா? சரி, இப்போ நம்ம இதுல இந்த ஆர்டர்ல தான் நான் கொண்டு போக போறேன் உங்களுக்கு. ஓகேயா? ஏன்னா இப்படி போனாதான் எனக்கு அந்த மெக்கானிக்ஸ்ங்கிற மேஜர்ல வரக்கூடிய மேக்ஸிமம் கொஸ்டின்ஸை நீங்க அட்டன் பண்ண முடியுது கரெக்டா. ஓகேயா? சாப்டர்ஸ் லிங்க் பண்ணி அந்த மேஜர் கூட லாக் பண்ணி வெளியில கொண்டு வரணும். சும்மா கண்ணா பின்னான்னு சிலபஸ்ல வந்து அந்த டைரக்ஷன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. பட் கொஸ்டின் பேப்பரை பேஸ் பண்ணி நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது மேஜர் என்ன, அந்த ஸ்பெஷலைசேஷன் பார்ட் கீழே என்னென்ன சாப்டர்ஸ் வருது, அந்த ஸ்பெஷலைசேஷன் பார்ட்டோட கான்செப்ட்ஸ் எந்த சாப்டர்ல அதிகம் லாக் ஆகுது. ஸோ இதெல்லாமே இது வே டு லேர்ன் த சப்ஜெக்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நாட் லைக் போர்டு எக்ஸாம். சிம்பிளா ஒரு புக்கை ஓப்பன் பண்ணோம், 2 2 மார்க்ஸை படிச்சோம், பை ஹார்ட் பண்ணோம், புரியுதோ புரியலையோ அப்படியே 2 பேப்பர்ல நோட் பண்ணி பை ஹார்ட் பண்ணோம், அப்படியே எழுதி பார்த்தோம், எக்ஸாம்ல போய் ரீப்ரொடியூஸ் பண்ணோம், டு கெட் த மார்க்ஸ் வரதுக்கு முடியவே முடியாது. என்ட்ரன்ஸை பொறுத்தவரை அது எஸ்பெஷலி பிசிக்ஸ்க்கு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் எல்லாம் வேணும். ஸோ அதெல்லாம் ஸ்டார்டிங்ல இருந்து கிளியரா கன்ஃபியூஸ் ஆகாம கொண்டு வரணும்னா சாப்டர்ஸ் டு லேர்ன் கன்ஃபியூஸ் ஆகாம நீங்க பண்ணணும். ஓகேயா? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் தான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ அதனால இன்னைக்கு நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்ட் எடுத்துடுறேன் எல்ஓஎம் ரிகார்டிங். அடுத்த கிளாஸ்ல இருந்து நம்ம அதுக்கான ப்ராப்ளம்ஸ் மெயின் கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். ஓகேயா? ஸோ கொஞ்சம் செப்பரேட் நோட் புக் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. லாஸ் ஆஃப் மோஷன். ஓகேயா? ஸோ நான் உங்களுக்கு ஒவ்வொரு சாப்டர் டீச் பண்ணும் போதும் அந்த சாப்டருக்கு ஒரு கீ வேர்ட்ஸ் வந்து கொடுப்பேன். அந்த கீ வேர்ட்ஸ் வச்சுதான் நீங்க அந்த யூனிட் ஃபுல்லாவே நீங்க ப்ளே பண்ண போறீங்க ஆக்சுவலா. ஓகே? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தெர்மோடைனமிக்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா பிவிடி, ப்ரெஷர், வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர். கரண்ட் எலக்ட்ரிசிட்டி இன் 12th ஸ்டாண்டர்ட் எடுத்துட்டீங்கன்னா விஐபி, வோல்டேஜ், கரண்ட் அண்ட் எலக்ட்ரிக்கல் பவர். மேக்னட்டிசம் எடுத்துக்கோங்க, இபைபி, இன்டியூஸ்ட் இஎம்எஃப், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேயா? ஸோ இது மாதிரி தெர்மோடைனமிக்ஸ் எடுங்க, உங்களோட 11th இருக்கு தெர்மோடைனமிக்ஸ், பிவிடி, ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர். இந்த மாதிரி ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் யூனிட்ஸ் அண்ட் சாப்டர்ஸ்க்கு 3 இம்பார்ட்டன்ட் குவான்டிட்டிஸ் டு பிளே த மேஜர் ரோல். சார் அது என்ன எங்களுக்கு புரியல அப்படின்னா சிம்பிள் விஷயம் தான். ஒரு ஸ்கூலோ ஒரு காலேஜோ ஒரு இண்டஸ்ட்ரியோ நீங்க போறீங்க, அந்த இண்டஸ்ட்ரியை பத்தி அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் பத்தி நம்மளுக்கு வந்து ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கணும்னா you go and ask the questions regarding the institutions, okay, in front of the principal or in front of the chairman in that institution. பண்ணுவீங்களா? அதை விட்டுட்டு செக்யூரிட்டிட்டையும் ஸ்கேவெஞ்சர்ஸ்டையும் போய் நம்ம கேட்டுட்டு இருப்போமா? ஸோ அதனால ஒரு சிஸ்டம் அனலைஸ் பண்ணும்போது நீ யாரை வந்து அங்க ஃபோக்கஸ் பண்ற அப்படின்னா the higher person in the institutions or company or industries. அது மாதிரிதான். பட் அந்த ஹையர் பர்சன் இந்த இண்டஸ்ட்ரி மேனேஜிங் டைரக்டரோ இல்ல போர்டு மெம்பரோ பிரின்சிபலோ கரஸ்பாண்டோ சேர்மனோ
அவங்கள எடுத்துட்டேன்னா, அவங்கக்குள்ள எல்லாருமே லாக் ஆயிடுவாங்க. அந்த ஸ்கூலோட வைஸ் பிரின்சிபால்ஸ், டிஃபரெண்ட் ஹெச்ஓடிஸ் அண்ட் டிஃபரெண்ட் டீச்சர்ஸ் அண்ட் லேப் இன்ஸ்ட்ரக்டர்ஸ், அட்டெண்டர்ஸ், செக்யூரிட்டி எல்லாருமே அவங்க கீழ வந்துடுறாங்க. அப்ப மெயின் ஃபேக்டர் யாருன்னா, அந்த முக்கியமான பெர்சன தான் நம்ம சொல்றோம். அது மாதிரி தான் இப்ப எலக்ட்ரிசிட்டிய எடுத்துட்டீங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டிவிட்டி, கண்டக்டன்ஸ், கண்டக்டிவிட்டி, ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, மொபிலிட்டி இது மாரி நெறைய ஃபேக்டர்ஸ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆனா இது எல்லா ஃபேக்டருக்குமே மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு மதர் ஃபேக்டர்ஸ்னே சொல்லலாம் நம்ம அத. அந்த ஃபேக்டர் யாருன்னா விஐபி. அவங்க இல்லன்னா இந்த ஃபீல்டே கிடையாது ஆக்சுவலா. வோல்டேஜ், கரண்ட் அண்ட் பவர். ஸோ அந்த கீ ஃபேக்டர தான் நாங்க இப்ப உங்களுக்கு குடுக்க போறோம். ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒரு கீ ஃபேக்டருக்குள்ள ரிமைனிங் வரக்கூடிய எல்லா ஃபேக்டரும் லாக் ஆயிடும். ஸோ திஸ் இஸ் த வே டு அனலைஸ் த ஃபேக்டர்ஸ். எல்லாத்தையும் ஒரே மாரி அனலைஸ் பண்ணீங்கன்னா, பிசிக்ஸ்ல நெறைய கன்ஃப்யூஸ் ஆகும். அது எல்லாத்தையும் நீங்க அவாய்ட் பண்ணணும். எராடிகேட் பண்ணாதான் தென் யூ ஃபீல் கம்ஃபர்டபிள் டு சால்வ் த ப்ராப்ளம்ஸ். ஓகேயா? ஸோ இப்ப இந்த இடத்துட்ட மெக்கானிக்ஸ்ல மேஜரா எந்த ஃபேக்டர்ஸ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம்? அதுலயும் எஸ்பெஷலி த லாஸ் ஆஃப் மோஷன்ங்கிற யூனிட்ல எந்த ஃபேக்டர்ஸ நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா, எஃப், எஃப், டி இவங்க 3 பேர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான பெர்சன்ஸ் இன் எல்ஓஎம். ஸோ இது இல்லாம நெறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. பட் இருந்தாலும் இவங்க 3 பேர்ல அவங்க எல்லாமே நீங்க அண்டர் த செக்ஷன் அப்படிங்கிற மாதிரி நீங்க கொண்டு வந்துடலாம். ஓகே, ஃபோர்ஸ் கேபிட்டல் எஃப், ஸ்மால் எஃப் ஃப்ரிக்ஷன் அண்ட் கேபிட்டல் டி இஸ் டென்ஷன். இது ஃப்ரிக்ஷனா இருக்கட்டும், டென்ஷனா இருக்கட்டும், எல்லாமே இஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் தான். ஓகேயா? நியூட்டனோட ரூலை வச்சு நம்ம இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ண போறோம். இப்ப ரிகார்டிங் ஃபோர்ஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேயா? இப்ப ஃபோர்ஸ் பொறுத்தவரையும் தமிழ்ல இத விசை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆக்சுவலா டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்குமா? இப்ப நீங்க 12th வந்தீங்கன்னா, இதே ஃபோர்ஸ நாங்க எலக்ட்ரிசிட்டில எடுக்கும்போது, இஎம்எஃப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ட வச்சு எடுக்கிறோம். எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸஸ். மேக்னட்டிசம்ல வந்தீங்கன்னா, எம்எம்எஃப், மேக்னட்டோ மோட்டிவ் ஃபோர்ஸஸ். அதே மாரி நீங்க கெமிஸ்ட்ரியில எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில படிக்கிறீங்க. கெமிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்ட்டட் இன்டூ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. கெமிக்கல் ஃபோர்ஸ் இஸ் கன்வெர்ட்டட் இன்டூ எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ். ஸோ அதனால ஃபோர்ஸுக்கு டிபார்ட்மெண்ட்டே கிடையாது. டிஃபரெண்ட் ஃபார்ம் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கு ஆக்சுவலா. இப்ப நம்ப எந்த ஃபோர்ஸஸ் பத்தி நம்ம சிலபஸ்ல டிஸ்கஸ் பண்ண போறாங்க? ஸோ ரிகார்டிங் அவர் சிலபஸ் நீங்க மெக்கானிக்கல் ஃபோர்ஸஸ் பத்தி தான் நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம் ஆக்சுவலா. ஓகேயா? அதே மாதிரி ரிகார்டிங் மெக்கானிக்கல் ஃபேக்டர்ஸ் தான் நீங்க அனலைஸ் பண்ண போறீங்க. ஸோ பர்பஸ் ஆஃப் அனலைசிங் த மெக்கானிக்கல் சிஸ்டம் டு ப்ரிவென்ட் த மெக்கானிக்கல் சிஸ்டம், எனி சிஸ்டம். ஸோ அதை நீங்க ப்ரிவென்ட் பண்ணணும்னா வித்தவுட் டு நோ த வேல்யூ நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியாது. அப்ப நியூட்டனோட கான்செப்ட்ல உள்ள போய் ஈக்குவேஷன்ஸ் ஜென்ரேட் பண்ணி அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி யூ வில் கெட் த கிளியர் ஐடியா ரிகார்டிங் அதர் ஃபேக்டர்ஸ் கம்ஸ் அண்டர் எல்ஓஎம். ஆக்சலரேஷனா இருக்கலாம், ஓகே, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸா இருக்கலாம், கான்டாக்ட் ஃபோர்ஸா இருக்கலாம், ரிஸ்டோரிங் ஃபோர்ஸா இருக்கலாம். ஓகே, ஸோ அது என்ன வேல்யூ வேணுமோ நீங்க நியூட்டன்ஸோட லாவை யூஸ் பண்ணி நீங்க கண்டுபிடிச்சு அந்த வேல்யூவை வச்சு தான் நீங்க அந்த சிஸ்டம் ப்ரிவென்ட் பண்ண போறீங்க. ஸோ வித்வுட் டு நோ த வேல்யூ யூ கேனாட் ஏபிள் டு ப்ரிவென்ட் எனி சிஸ்டம்ஸ். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நீங்க அந்த வேல்யூவை எப்படி கண்டுபிடிக்க முடியும் சயின்டிபிக்கலான்னு நம்ம பார்க்கணும் ஆக்சுவலா. ஓகேமா? சரி, இப்போ ஒன் பை ஒன் நான் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் மாதிரி கொடுத்துடுறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து இது ரிகார்டிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம மொத்தமா போட ஆரம்பிச்சிடலாம். ஓகேயா? அதுக்கு இடையில நீங்க கொஞ்சம் கோ த்ரூ பண்ணி வைங்க டெக்ஸ்ட் புக்ஸஸ்ல. உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கிளாரிஃபை பண்ணிட்டு நம்ம வில் கண்டினியூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகேயா? சரி, ஒரு ஒரு 2 மினிட்ஸ்மா. ஜஸ்ட் இந்த தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் டெக்ஸ்ட் புக்ஸ் இருந்ததுன்னா எல்ஓஎம் புக்ஸ் இருந்து பிசிக்ஸ் புக் இருந்தா ஓபன் பண்ணிக்கோங்க. எல்ஓஎம் லாஸ் ஆஃப் மோஷன் சாப்டர் ஓபன் பண்ணுங்க. பேரலா அதை கொஞ்சம் கோ த்ரூ பண்ணுங்க. இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டை ரீட் பண்ணுங்க. நான் அதுக்குள்ள வந்துட்டு இந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட் முடிச்சுட்டு உங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் மாடியூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லி தரேன். ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ். இன்னும் ஒரு 20 மினிட்ஸ். ஒரு 1/2 மணி நேரம்.
ஓகேமா. வாய்ஸ் ஆடிபிளாமா? Yes. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ரிகார்டிங் 3 ஃபேக்டர்ஸ் வந்து என்னென்ன கான்செப்ட் சொல்லுது. ஸோ அதை மேஜரா வச்சு மெக்கானிக்ஸ்ல எப்படி நியூமரிக்கல்ஸ் எல்லாம் போட போறாங்க. ஸோ இன்னைக்கு கிளாஸ் வந்து இந்த ஃபேக்டர்ஸ் பத்தி நியூட்டன்ஸ் லா பத்தி நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துடுறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நம்ம மெயின் பார்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். ஓகேயா? இன்னைக்கு ஜஸ்ட் நீங்க லிசன் பண்ணுங்க. இந்த லிசனிங் நாலேஜ் வச்சு தான் நீங்க ப்ராப்ளம்ஸே போட முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபோர்ஸ் பொறுத்தவரை அது ரொம்ப சிம்பிள். ஓகே, அதுல ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டான பார்ட்லாம் எதுவும் கிடையாது. இது தமிழ்ல விசைன்னு சொல்லிடுறோம். எய்தர் புஷ்ஷிங் ஆர் புல்லிங். இப்போ டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் ரிகார்டிங் மெக்கானிக்ஸ்ல எந்தெந்த ஃபோர்ஸஸ், மெக்கானிக்கல் ஃபோர்ஸஸ் தான் நீங்க மேஜரா இதுல டிஸ்கஸ் பண்ண போறோம். என்னென்ன டைப்ஸ் ஜென்ரலா எடுத்துட்டீங்கன்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸஸ், டென்ஷன் ஃபோர்ஸஸ், கான்டாக்ட் ஃபோர்ஸஸ், ரெஸ்டோரிங் ஃபோர்ஸஸ், ஓகேயா? தென் அதே மாதிரி நார்மல் ஃபோர்ஸஸ். ஸோ இது மாதிரி நம்ம ஃபர்தராக ப்ராப்ளம்ஸ் போட போட டிஸ்கஸ் பண்றோம். டாபிக்ஸ் வந்து உள்ள வர வர உங்களுக்கு நிறைய ஃபோர்ஸஸ் பத்தி நம்ம உள்ள எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனா மோஸ்ட் ஆஃப் த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், ஓகேயா, இன் திஸ் சாப்டர் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ற பார்ட் வந்து ஸ்மால் எஃப் தான் அதிகம் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. ஏன்னா இந்த அதர் கம்பேர் டு எஃப் அண்ட் டி, இந்த ஸ்மால் எஃப் வந்து will create a big issue in the technical field. ஓகேயா? ஒரு any kind of field regarding rotational devices, இட்ஸ் கால்டு டைனமிக் மிஷின்ஸ்னு சொல்றாங்க. அந்த மாதிரி மிஷின்ஸ்ல எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரிக்ஷன் யூஸ்வலா ஹை பண்ணும்போது டெம்பரேச்சர் அதிகமாகி அந்த மிஷினே ஃபயர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபேன்ல பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரிக்ஷன் ரேட் அதிகமாகுது, ஃப்ரிக்ஷன் லாசஸ் அதிகமாகிறதுனால தான் ஃபேனோட எஃபிஷியன்சி எப்பவுமே, மோட்டரோட எஃபிஷியன்சி டவுனா இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மர் எஃபிஷியன்சி இஸ் ஆல்வேஸ் பெட்டர். என்ன ரீசன்னா டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு ஸ்டாட்டிக் மிஷின், ரொட்டேட்டிங் பார்ட் கிடையாது. அதனால அதுல ஃப்ரிக்ஷன் லாஸ் வந்து கம்மியா இருக்கும். ஃப்ரிக்ஷன் லாஸே இல்லைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா there is no any rotating part in the machine. ஸோ அதனால நீங்க அதுல எஃபிஷியன்சி இஸ் ஆல்வேஸ் பெட்டர் கம்பேர் டு அதர் டிவைசஸ். ஸோ அது மாதிரி டெக்னிக்கல் ஃபீல்டுல இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து கிரியேட் அ பிக் இஷ்யூ இன் த சிஸ்டம். தமிழ்ல உராய்வு விசை அப்படின்னு சொல்றோம். இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை நியூட்டனோட லாஜிக்ஸை யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ண போறோம், என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றோம், அந்த பர்டிகுலர் கான்செப்ட்ஸ்க்கு என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுக்குறாங்க, அது எல்லாத்தையும் நம்ம கிளியரா புரிஞ்சுக்கிட்டோம்னா தென் நியூமெரிக்கல்ஸ் ஈஸியா போட்டுடலாம். இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த ஃப்ரிக்ஷன் கிரியேட் ஆகிறதுக்கு சில அசம்ஷன்ஸ் நம்மளுக்கு எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. ஓகேயா? இப்ப ரெண்டு இன்க்ளினேஷன் சர்ஃபேஸ் நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காமிக்கிறேன். ஓகே, நீங்க எனக்கு கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணுங்க. இப்ப நான் இங்க ஒரு பால் வச்சிருக்கேன்டாமா. இப்ப இந்த ஃப்ரிக்ஷன் வந்து எப்பவுமே சர்ஃபேஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். அப்ப நம்ம சிலபஸ்ல இந்த சர்ஃபேஸ் ரிகார்டிங், தரைத்தளம் அப்படின்னு தமிழ்ல சொல்றோம். இந்த ஃப்ரிக்ஷன், இந்த சர்ஃபேஸ், இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மெக்கானிக்கல் ஃபேக்டர்ஸ். இதெல்லாம் ஆக்சுவலா சர்ஃபேஸோட ஃபேக்டர்ஸ். இப்ப ஜென்ரலா இந்த சர்ஃபேஸை நம்ம ரெண்டு டைப்பா கிளாசிஃபை பண்றோம். ஒன்னு வந்து எஸ்எஸ், ஓகேயா, ஸ்மூத் சர்ஃபேஸ். இன்னொன்னு வந்து ஆர்எஸ், ரஃப் சர்ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆக்சுவலா. இப்ப என்னோட கொஸ்டின்ஸ் என்னன்னா எல்லாமே சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான். ஓகே, நீங்க எல்லாமே இந்த டிவில ப்ரோக்ராம் பாப்பீங்க, இந்த சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட்னு ஒரு ப்ரோக்ராம் பாப்பீங்க இதுல. ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றிலையும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ் இருக்கும் ஆக்சுவலா. அதுதான் மேஜரா வச்சு நம்ம டிராவல் பண்றோம் ஆக்சுவலா. அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் அது ஃபுல்லாவே அதை பேஸ் பண்ணி தான் டிராவல் பண்ணுது. நீங்க அதுல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா என்டையர் சிஸ்டம்ஸ் கெட் கன்ஃபியூஸ்டு. ஓகேயா? பைக்ல ரைடிங் அந்த இது போறான், ரேஸ் விடுறான், பேக் வீல வந்து அப்படியே ஃப்ரண்ட் வீல ஹோல்ட் பண்ணி பேக் டயரை தூக்குறான், டிஸ்க ஏபிஎஸ் லாக் பண்ணி பைக்கை 360 டிகிரி ரொட்டேட் பண்றான். இது எல்லாத்துலயும் ஒரு சின்ன சின்ன சயின்டிபிக்கல் ரீசனை கரெக்டா அவன் மெயின்டைன் பண்ணணும். இல்லைன்னா கண்டிப்பா என்டையர் திங் கெட் கன்ஃபியூஸ்டு. ஓகே, ஒரு பெரிய ப்ராப்ளம் அது கிரியேட் பண்ணிட்டு போயிடும். இப்ப இந்த ரெண்டு அசம்ஷன் உங்களுக்கு ஸ்கிரீன்ல நான் காமிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்ல ஸ்மூத் சர்ஃபேஸ் இருக்கு, செகண்ட் இதுல ரஃப் சர்ஃபேஸ் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட்ல பால் வந்து ஃபாஸ்டா எனக்கு கீழே வந்துடுது. செகண்ட்ல அதே ஃபாஸ்ட்னஸ்ல அதே ஸ்பீடுல பால் ஃபாஸ்டா ரிட்டர்ன் பேக் டு த கிரவுண்ட் வருமா அப்படின்னா வரல, கொஞ்சம் ஸ்லோவா வருது. என்னடாமா ரீசன் இருக்கும்? ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூவா நீங்க சொல்லுங்க, நான் டெக்னிக்கலா என்ன ரீசன் இருக்குன்னு நான் சொல்றேன். Smooth surfaceல friction will be less. அதனால rough surfaceல friction will be high actually. Okay, maximum friction இதுல வெரி லெஸ்ன்னு சொன்னாங்க ஆக்சுவலா. அப்ப நம்ம இந்த லெஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இட் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற ஒரு லாஜிக்கா எடுக்கலாம். இப்ப நீங்க வந்து இப்படி ஓவர்வியூவா சொல்லிடுறீங்க, பட் டெக்னிக்கலா அந்த டெக்னிக்கல் எக்ஸ்பிளனேஷன் ஒன்னு இருக்கு. ஓகே, அது என்ன சொல்றாங்க?
இந்த ஃப்ரிக்ஷன்ங்கிறது எதை பேஸ் பண்ணி நீங்க கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு சிம்பிளான விஷயம் தான். இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காமிக்கிறேன். ஒரு தெர்மோகோல் ஷீட் இஸ் தேர். இந்த தெர்மோகோல் ஷீட் மேல ஒரு பாடி, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு கவர் இருக்கு ஆக்சுவலா. இப்ப இந்த கவர் வந்து இது மேல நான் வச்சுட்டேன். இப்ப இந்த தெர்மோகோல் ஷீட்டுக்கு மேல இந்த கவர் இருக்கு. ஓகேயா? இப்ப இந்த கவரை வந்து இப்ப நான் அந்த தெர்மோகோல் ஷீட் மேல நான் மூவ் பண்றேன். ஓகேயா? இந்த சர்ஃபேஸ் வந்து இந்த சர்ஃபேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. இப்ப ஹைவே எடுத்துட்டீங்கன்னா நம்ம நேஷனல் ஹைவே இருக்கு பாத்தீங்களா? நீங்க வெஹிக்கிள் வந்து சர்ஃபேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஹைவே வந்து இப்ப போடும்போது நான் ரொம்ப ஸ்மூத்தா போட்டேன்னா எனக்கு ரெயின்லி சீசன்ல கார் வந்து ஸ்கிட் ஆயிடும். பைக் எல்லாம் ஸ்கிட் ஆக ஆரம்பிச்சிடும். நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். அதே இது நான் ரொம்ப ரஃபா போட்டேனாலும் எனக்கு கான்டாக்ட் ரேஷியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரேஷியோ இது ஆக்சுவலா. இந்த தமிழ்ல தொடர்பு விகிதம்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா. இந்த கான்டாக்ட் ரேஷியோவை ஹை பண்ணி ஓகேயா ஃப்ரிக்ஷனை இமீடியட்டா ரொம்ப ஹை பண்ணிடும். ஓகேயா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா டெம்பரேச்சர் ஹை ஆகி என்ஜின் பிடிச்சி ஃபயர் ஆக ஆரம்பிச்சிடும். கார் உள்ள இருக்கும் போதே அந்த பேனட் பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இங்க சிம்பிளான ஒரு டெக்னிக்கல் வேர்டை நம்ம உள்ள கொண்டு வர்றாங்க. என்ன வேர்ட் அப்படின்னா சிஆர். சிஆர் கான்டாக்ட் ரேஷியோ. ஓகேயா? இப்ப இந்த கான்டாக்ட் ரேஷியோ இஸ் ப்ரொபோர்ஷனாலிட்டி டு ஃப்ரிக்ஷன் அப்படி உள்ள வராங்க. டெக்னிக்கலா கொஞ்சம் கிளியரா புரிஞ்சுட்டாதான் நியூமெரிக்கல்ஸ்ல நம்ம ஈஸியா டிராவல் பண்ண முடியும். இப்ப இந்த சர்ஃபேஸ் வந்து ஒரு ரஃப் சர்ஃபேஸ்மா, சொரன்னு இருக்கு ஒரு ரஃப் சர்ஃபேஸ். இது மேல ஒரு பிளாக்கை நான் வச்சுட்டேன். இந்த பிளாக் வந்து இப்ப நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். இது ஃபாஸ்டா போக முடியல. நான் என்னதான் ஃபோர்ஸ் கொடுத்தாலும் இதை நான் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். எதர் புஷிங் ஆர் புல்லிங் இப்படி கொடுக்கும் போது இதுக்கு ஆப்போசிட் சைடுல யாரோ இந்த பிளாக்கை போக விடாம தடுக்கிறாங்க ஆக்சுவலா. ஓகேயா? ஸோ அப்ப அந்த ஃபோர்ஸை நம்ம ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்ன்னு சொல்றோம். இப்போ இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் பாத்தீங்கன்னா இது ரஃப் சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸ்க்கும் இந்த பிளாக்குக்கும் இடையில ஒரு கான்டாக்ட் இருக்கு. இந்த கான்டாக்ட் ரேஷியோஸ் ப்ரொபோர்ஷனாலிட்டி ஃப்ரிக்ஷன்னு சொல்றாங்க. ஓகேயா? இப்ப நான் உங்களுக்கு ஒரு அசம்ஷன் சொல்றேன். நீங்க தான் எனக்கு ஆன்சர் சொல்ல போறீங்க. இப்ப இந்த சர்ஃபேஸ் வந்து ஒரு ரஃப் சர்ஃபேஸ். இது மேல ஒரு பிளாக் இருக்கு. இது எல்லாமே ப்ராப்ளம்ஸோட அசம்ஷனை தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப இங்க பாருங்களேன். இப்ப ரஃப் சர்ஃபேஸ்ல ஒரு பிளாக்கை நான் இப்படி மூவ் பண்றேன். இந்த கார்னர்ல நான் பிடிச்சிருக்கேன். பிளாக்கை இந்த கார்னர்ல பிடிச்சிட்டு அதை பேஸ் பண்ணி நான் அந்த பிளாக் அப்படி மூவ் பண்றேன். இப்ப கீழே எவ்வளவு ஃப்ரிக்ஷன் ஆயிடுக்கும்? ஓகே, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கும். அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால இந்த பிளாக் அப்படி தேஞ்சு கொஞ்சம் அதோட திக்னஸ் ரெடியூஸ் ஆயிருக்கும். மேபி நீங்க பிரீக் செங்கலை நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. பெட்டர் எக்ஸாம்பிள். ஸோ தென் இப்ப நான் இப்படி கொடுத்த ஃபோர்ஸை இப்ப நான் எப்படி இமேஜின் பண்றேன்னு பாருங்களேன். இப்ப இங்க கொடுக்குறேன். நான் ஹரிசாண்டலா கொடுத்த ஃபோர்ஸை இந்த பாடியோட சென்டர்ல வெர்டிக்கலா கொடுக்குறேன். லைக் திஸ். இந்த மாதிரி ஒரு வெர்டிக்கல் ஃபோர்ஸ் பென் நான் வந்து இப்போ ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலா வச்சிருக்கேன். இது ஆஃப்லைன்ல கிளியரா காமிக்கலாம். ஆன்லைன்ல உங்களுக்கு ஸ்கிரீன் நீங்க மேல இருந்து பாக்குறீங்க ஆக்சுவலா. ஸோ அப்ப நான் ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலா நான் சொல்ல நீங்க இமேஜின் பண்ணுங்க. தென் யூ ஃபீல் கம்ஃபர்டபுள். ஓகேயா? ஸோ இப்போ ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலா நான் ஒரு ராடை வச்சு இந்த பாடியை அழுத்தி அந்த ராடை பேஸ் பண்ணி நான் இந்த பிளாக்கை மூவ் பண்றேன். இப்படி வெர்டிக்கலா அதை பேஸ் பண்ணி இப்ப நான் மூவ் பண்றேன். இப்ப ரெண்டு கேஸ்லயுமே எனக்கு இது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எனக்கு ஜென்ரேட் ஆகும். ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் இது ஒரு ரஃப் சர்ஃபேஸ். நான் ஹரிசாண்டலா மூவ் பண்ணும்போது எனக்கு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் கிடைக்குது ஆக்சுவலா. அந்த பாடி வந்து ஃப்ரிக்ஷன் ஆகுது. ஓகேயா? அதே இதை நான் வெர்டிக்கலா வெர்டிக்கலா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். அந்த வெர்டிக்கல் ஃபோர்ஸ் கொடுத்து நான் மறுபடியும் மூவ் பண்றேன். அப்பயும் எனக்கு அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஜென்ரேட் ஆகி எனக்கு பாடியோட திக்னஸ் வந்து குறையுது ஆக்சுவலா. இப்ப நான் சொன்ன ரெண்டு கேஸ்ல எந்த கேஸ்லடாமா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஹையா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது அந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப அதிகமா குறைஞ்சிருக்கணும். எந்த கேஸ்ல? கேஸ் 1லயா கேஸ் 2லயா? கேஸ் 2 சார். வந்து அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா? என்ன ரீசன்னால நீங்க சொல்ல முடியும்? நான் கேஸ் 1க்கு கொடுத்த ஃபோர்ஸ் வந்து ஹரிசாண்டலா இந்த பாடியோட எண்டை தான் நான் பிடிச்சுக்கிட்டேன். இப்ப கேஸ் 1 அது. கேஸ் 2 பாத்தீங்கன்னா பாடியோட சென்டர்ல நான் ஃபோர்ஸ் கொடுத்து அதை பேஸ் பண்ணி நான் பிளாக்கை மூவ் பண்றேன். அப்ப ரெண்டுக்கும் விஷயம் என்னன்னா செகண்ட் கேஸ்ல அதிக ஃப்ரிக்ஷன் அது கொடுக்குது. என்ன ரீசன்னா இந்த பிளாக்குக்கும் இந்த சர்ஃபேஸுக்குமான கான்டாக்டை நான் அதிகமா கிரியேட் பண்றேன். சென்டர்ல அழுத்துறேன். நீங்க இமேஜின் பண்ணுங்க.
அப்ப அழுத்தும் போது அந்த தொடர்பு விகிதம், அந்த கான்டாக்ட் ரேஷியோ ஹை ஆகிறதுனால அதை ஓவர் கம் பண்ணி நீ ஃபோர்ஸ் கொடுத்து அந்த பிளாக்கை நீ நகர்த்துறேன்னா கண்டிப்பா உனக்கு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமா கிடைக்கும். ஸோ அதனால உனக்கு அந்த பிளாக்கோட திக்னஸ் சீக்கிரம் ரெடியூஸ் ஆகும். ஃப்ரிக்ஷன்னால உங்களுக்கு மெட்டீரியலோட திக்னஸ் ரொம்ப டவுன் ஆச்சுன்னா மெட்டீரியல் கண்டிப்பா உடஞ்சிடும், பிரேக் டவுன் ஆகும். ஓகேயா? ஸோ அது மேபி வெஹிக்கிளா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது வந்து அந்த பிரேக்கிங் சிஸ்டமே ஃபெயிலியர் பண்ணி கம்ப்ளீட் வெஹிக்கிளுமே பிரேக் டவுன் ஆகி நின்னுக்கும். ஓகேயா? அவ்வளவுதான். ஸோ அது ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா டெம்பரேச்சர் எக்ஸீட் ஆகி பேனட் பிடிச்சி என்ஜின் வந்து சீஸ் ஆகி ஃபயர் ஆகும். ஸோ இது மாதிரியான ப்ராப்ளம் எல்லாம் வெஹிக்கிள்ல வரும் ஆக்சுவலா. ஸோ இப்போ இந்த கான்டாக்ட் ரேஷியோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல லோவா இருந்துச்சு, செகண்ட் கேஸ்ல அது கொஞ்சம் அதிகமா இருக்கு. அப்ப நம்ம டெக்ஸ்ட் புக்ல பாத்தீங்கன்னா கான்டாக்ட் ரேஷியோ இஸ் ப்ரொபோர்ஷனாலிட்டி டு ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல யூ ஷுட் நோ ரிகார்டிங் த கான்செப்ட்ஸ் கம்ஸ் அண்டர் மெக்கானிக்ஸ். ஸோ அப்ப முதல்ல கான்டாக்ட் ரேஷியோனா என்ன, அது எதுக்கு கிரியேட் ஆகுது, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும், அதுக்கப்புறமேட்டு அந்த டெஃபினேஷனுக்கு வாங்க, ப்ரொபோர்ஷனாலிட்டி டு ஃப்ரிக்ஷனுக்கு வரலாம். ஓகே, பட் பேசிக்கா அந்த டெஃபினேஷன்ஸை பத்தி அந்த ஃபேக்டர்ஸை பத்தியே என்னன்னு தெரியாம டெஃபினேஷன்ஸை டைரக்டா கோ த்ரூ பண்ணீங்கன்னா பை ஹார்ட் தான் பண்ணணும். பை ஹார்ட் பண்ணா கண்டிப்பா எக்ஸாம்ஸ்க்கு நம்மளுக்கு அது யூஸா வராது என்ட்ரன்ஸை பொறுத்த வரையும். ஸோ இப்போ நான் சில கான்செப்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன், முக்கியமான கான்செப்ட்ஸை நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன். அதை பேஸ் பண்ணி தான் நீங்க நியூமெரிக்கல் சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 1 செகண்ட். இப்போ நான் ஒரு சர்ஃபேஸ் நான் எடுத்துக்கிட்டேன், ஃப்ரிக்ஷன் ஜென்ரேட் ஆகணும்னா கண்டிப்பா அது ஸ்மூத் சர்ஃபேஸா இருக்கக்கூடாது. என்ன சர்ஃபேஸ் நம்ம இருக்கணும், ரஃப் சர்ஃபேஸா இருக்கணும். இப்போ ரஃப் சர்ஃபேஸ் நான் கொடுத்தாச்சு. ஸோ லெட் அஸ் கன்சிடர் அ பிளாக். தி பிளாக் இஸ் லொகேட்டட் இன் தி சர்ஃபேஸ். இப்போ நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்க போறேன். இந்த ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்குங்கிறத பேஸ் பண்ணி டிஸ்டன்ஸ் வருது, டிஸ்டன்ஸை வச்சு நீங்க ஒர்க் டன் போறீங்க. அதெல்லாம் அடுத்தடுத்த சாப்டர்ல ஃபர்தரா நீங்க கண்டினியூ பண்ணிக்கிறீங்க. பட் இப்போதைக்கு ரிகார்டிங் ஃப்ரிக்ஷன் பத்தி நம்ம கான்செப்ட்ஸ் பார்க்குறோம். கொஞ்சம் லிசன் பண்ணுங்க கரெக்டா. இதுதான் வந்து கான்செப்ட்ஸ் ரிகார்டிங் ஃப்ரிக்ஷன். ஓகே, இதை பேஸ் பண்ணி நீங்க நியூமெரிக்கல்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நான் ஃபோர்ஸ் கொடுத்துட்டேன், இது ரஃப் சர்ஃபேஸ். ஸோ கான்டாக்ட் ரேஷியோ இருக்கு. ஸோ அதனால ஆப்போசிட் சைடுல எனக்கு சர்ஃபேஸ்ல ஃப்ரிக்ஷன் ஜென்ரேட் ஆகுது, அது ஸ்மால் எஃப் போடணும். ஓகேயா? இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்லிடுறேன். இந்த ஃப்ரிக்ஷன் ஸ்மால் எஃப் இஸ் லைக் அ மதர். இந்த மதருக்கு ஜஸ்ட் இதெல்லாம் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காண்டி சொல்ற எக்ஸாம்பிள்ஸ். இந்த மதருக்கு 2 சன் இருக்காங்க. ஒரு சன்னோட நேம் வந்து என், இன்னொரு சன்னோட நேம் வந்து எம்ஜி. எம்ஜி இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர், கிராவிட்டி ஃபோர்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லிஃப்ட் இருக்கு, அந்த கேபிள் வந்து டிஸ்கனெக்ட் ஆகுது. அந்த லிஃப்ட்ல இருக்கக்கூடிய பீப்புளை நீ ப்ரிவென்ட் பண்ணணும்னா டெக்னாலஜியை யூஸ் பண்ணு. 450 கேஜி எம் இன்டூ ஜி 10 மல்டிப்ளை பண்ணா 4500 நியூட்டன் வந்து அந்த ஃபோர்ஸ் டவுன்ல இறங்குது. அந்த ஃபோர்ஸை ஓவர் கம் பண்ணி இந்த லிஃப்ட்டை நீ ஸ்டாப் பண்ணணும்னா இந்த ஃபோர்ஸை தாங்கக்கூடிய அளவு ஒரே ஒன்று, ஸ்ப்ரிங் சிஸ்டம்ஸை நீங்க கொடுத்துடலாம். ஸ்ப்ரிங் சாம்பர் நீ கொடுத்துட்டேன்னா அந்த சாம்பர் அப்ளைட் ஃபோர்ஸ், அதை தாங்குற அளவுக்கான மெட்டீரியல் இருக்கணும். ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கே கரெக்டாக செலக்ட் பண்ணணும். நீ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணி அந்த மெட்டீரியலை கொடுத்துட்டேன்னா அது கம்ப்ரஸ் பண்ணும். ஓகேயா? ஸ்ப்ரிங் ப்ரொடியூசர் ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் எஃப்ஆர் அப்படியே கிராஜுவலா மேலே தூக்கிரும். ஆட்டோமேட்டிக்கா உங்களோட அப்ளைட் ஃபோர்ஸ் குறைய குறைய லிஃப்ட் சேஃபா அந்த ஸ்ப்ரிங்ல இறங்கிடுது. ஓகேயா? அப்ப நம்மள ப்ரிவென்ட் பண்றது அந்த டெக்னாலஜி கான்செப்ட்ஸ் தான். அது தெரியாம எப்படி நீங்க அந்த சிஸ்டமை கம்ப்ளீட்டா உங்களால ப்ரிவென்ட் பண்ண முடியும்? ஸோ அதுதான். ஸோ கான்செப்ட்ஸ் தெரிஞ்சாதான் நம்ம எதையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் கரெக்டா. ஓகேயா? எந்த ஐடியாவையுமே. ஸோ அப்போ முதல்ல எப்படி சயின்டிஸ்டோட கான்செப்ட்ஸ் எல்லாம் எப்படி கொண்டு வராங்கிறத நம்ம பிசிக்ஸ்ல ப்ராக்டிஸ் பண்றோம் ஃபுல்லாவே. இப்போ இந்த ஸ்மால் எஃப் எப்படி நீங்க உள்ள கொண்டு வர போறீங்க அப்படின்னா, இந்த ஸ்மால் எஃப் வந்து ரஃப் சர்ஃபேஸ்னா உள்ள கொண்டு வந்தாச்சு. அடுத்து ஸ்மால் எஃப் உள்ள வந்துருச்சு அப்படின்னா என் அண்ட் எம்ஜியை நம்ம உள்ள கொண்டு வரலாம். என் அப்படின்னா நார்மல் ஃபோர்ஸ். இந்த நார்மல் ஃபோர்ஸை நீங்க எப்போ ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னா, நீங்க ஒரு பைக்ல இல்லைன்னா பைசைக்கிள்ல போறீங்க, ஒரு ஹில்ஸோ இல்லை ஒரு பிரிட்ஜ் மேல போயிடுறீங்க. ஸோ ஏறும் போது நீங்க இன்டர்னலா அந்த வெஹிக்கிளோட ஃபோர்ஸை நீங்க யூஸ் பண்றீங்க. சைக்கிளா இருந்தா நீங்க பெடலிங் பண்றீங்க. ஒன்ஸ் டு ரீச் த ஹில் பாயிண்ட், ஓகே, ஆர் அதர்வைஸ் ஒன்ஸ் டு ரீச் தட் ஹைட் ஆஃப் த பிரிட்ஜ், ஸோ திரும்ப மறுபடியும் ஏ டு பி போயிட்டீங்க. இப்போ பி டு ஏ வரணும். ஸோ ரிட்டர்ன் பேக் டு த கிரவுண்ட். அப்போ மேல இருந்து நான் கீழே இறங்குறேன். ஓகே, அப்போ ஃபாஸ்டா நீ வீலிங் பண்ண தேவையில்லை. பைக்கை நீ அக்சலரேட் பண்ணணுன்ற நெசசிட்டி இல்லை. அப்போ அந்த பாடி மேல ஆக்ட் ஆகக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், இட்ஸ் கால்டு நார்மல் ஃபோர்ஸ் மூலமா
அந்த பாடி கீழே வந்துருது. ஓகேயா? அது ஆக்டிங்ல இருக்கும் போது நீ சிஸ்டமோட இன்டர்னல் ஃபோர்ஸையும் நீங்க கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்ப நெட் ஃபோர்ஸ் அதிகமாகி அந்த வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் பாயிண்ட்ல அந்த ஃபோர்ஸ் டெலிவர் ஆகும். அப்ப அது டெலிவர் ஆகும் போது ஃப்ரண்ட் வீல்ல தான் அது கிரவுண்டு கூட கனெக்டிங்ல இருக்கிறதுனால இமீடியட்டா அந்த ஃப்ரண்ட் டயர்ல அந்த ஃபோர்ஸ் வந்து டெலிவர் ஆகுறதுனால ஹை நெட் ஃபோர்ஸ் அந்த பாயிண்ட்டுக்கு கொடுத்து உங்க பைக்கை ஸ்கிட் பண்ணிடும். வலிக்கி விட்டு நீங்க கீழே விழ வேண்டியதுதான். ஸோ இது ஒரு பெரிய ப்ராப்ளமை கொடுக்கும். ஓகேயா? அப்ப கரெக்டா அந்த ஃபோர்ஸ் ஆக்டிங்ல இருக்கும் போது இன்டர்னல் ஃபோர்ஸை நம்ம யூஸ் பண்ண தேவை கிடையாது. அப்படியே லைட்டா யூஸ் பண்ணலாமே தவிர மேஜரா நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ அது மாதிரி வெர்டிக்கல் ஃபோர்ஸ், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், இட்ஸ் கால்டு நார்மல் ஃபோர்ஸ், அது உள்ள கொண்டு வந்தாச்சு. ஓகேயா? அதுக்கடுத்து இந்த பிளாக்குக்கு கீழே இழுக்கிறாங்க. ஓகே, நீங்க ஹார்பர் பார்த்துருப்பீங்க. ஷிப்ல ஒரு பல்க் வெயிட் கொண்டு வர்றாங்க. ஆக்சுவலா கண்டெய்னர்ஸ் இருக்கு, அதுக்குள்ள நிறைய வெஹிக்கிள்ஸ், BMW, ஜாகுவார் அந்த மாதிரி ஹெவி வெஹிக்கிள்ஸ் உள்ள இருக்கு. பல்க் டைப் வெயிட் டன்னுல இருக்கு. இது நான் அந்த வெஹிக்கிள் எடுத்து லாக் பண்ணணும். இப்ப ஹார்பர்ல பாத்தீங்கன்னா இது ஒரு போல், மேக்னெட்டிக் போல் யூஸ் பண்ணி இதை மேல இழுக்கிறாங்க. ரோப் வச்சு, ஸ்டீல் ரோப்ஸ் வச்சு. இதெல்லாம் கனெக்டிங் ரோப்ஸ், த்ரெட்டிங் ரோப்ஸ் நிறைய இருக்கும். இதை மேல ஏத்த ஏத்த கீழே யாரோ இழுக்கிறாங்க. ஓகேயா? அது என்ன ஃபோர்ஸ்? இட்ஸ் கால்டு கிராவிட்டி ஃபோர்ஸ் இழுக்குது. இந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் இழுத்துச்சுன்னா இந்த ரோப் டிஸ்கனெக்ட் ஆகி கீழே விழுந்ததுன்னா எல்லா காரும் அவ்வளவுதான், காலி. அப்ப இந்த ஃபோர்ஸை விட இந்த ரோப்ல இருக்கிற ஃபோர்ஸை நம்ம ஹை பண்ணணும். ஸோ த நேம் ஆஃப் த ஃபோர்ஸ் இன் த ரோப் இட்ஸ் கால்டு டென்ஷன் ஃபோர்ஸ். ஓகேயா? ஒவ்வொரு ஃபோர்ஸோட ஃபார்மேட் வந்து நியூட்டன், யூனிட் ஃபார்மேட் வந்து நியூட்டனா இருக்கலாம். பட் ஒவ்வொரு ஃபோர்ஸோட நேச்சர் வந்து வேற மாதிரி இருக்கு. ஓகேயா? அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ஃபோர்ஸை நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம், அந்த பேபி லைக் இந்த குழந்தை தூங்குறதுக்காண்டி மம்மி வந்து தொட்டி கட்டுறாங்கன்னு வச்சுக்கோ, ரோப்ல கட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி கட்டியிருப்பாங்க, நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். ஓகேயா? இப்ப இந்த ரோப்ல ஃபோர்ஸ் வந்து ஒரு டென்ஷன் ஃபோர்ஸ் தான். இந்த பேபியோட, பேபி இஸ் லைக் அ சிஸ்டம். இது ஒரு ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்டை நீங்க ரோப்ல கனெக்ட் பண்ணிருக்கீங்க. ஓகேயா? சோ அப்ப அந்த ரோப்ல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து டென்ஷன் ஃபோர்ஸ். லெட் அஸ் கன்சிடர் another assumption. இப்ப நான் ஒரு ஸ்ப்ரிங் ஜாயின் பண்ணிட்டேன். இப்ப அதுல எண்ட்ல பேபியை நான் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்ப பேபி வந்து லைக் அந்த குழந்தை அழுதுட்டு இருக்கு, நான் அதை மூவ் பண்றேன் நான். ஓகேயா? இப்ப இந்த தொட்டில் நீங்க மூவ் பண்ணி விடும் போது இப்படி மூவ் பண்றீங்க, லெஃப்ட் அண்ட் ரைட் நீங்க மூவ் பண்றீங்க. பட் அதே லெஃப்ட் அண்ட் ரைட் நீங்க இங்க மூவ் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான். இந்த சிஸ்டம் நீங்க எப்படி மூவ் பண்றீங்க? அப் அண்ட் டவுன் மூவ் பண்றீங்க. ஆக்சுவலா ஸ்ப்ரிங்கை பொறுத்த வரையும் இட் வில் டேக் மேக்ஸிமம் டைம் டு ரீச் த இனிஷியல் பொசிஷன். அப்ப ரொம்ப நேரத்துக்கு இதுங்க இப்படி மூவ் பண்ணி விட்டுட்டு போயிடுவாங்க. இட் வில் டேக் மேக்ஸிமம் டைம். அப்ப என்ன பண்ணும் அந்த குழந்தை? அம்மா தான் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க, அம்மா பக்கத்துல இருக்காங்கன்னு நினைச்சிட்டு அழாம இருக்கு ஆக்சுவலா. ஸோ அது மாதிரி ஒரு ஒரு சிஸ்டமோட கன்க்ளூஷன் யூசேஜ் வந்து சேம். உங்களுக்கு மூவ் பண்ணணும், அவ்வளவுதான் அதோட டார்கெட். பட் ஆனா அதை ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் வந்து மாறுது. ஸ்ப்ரிங்கை பொறுத்த வரையும் அது ஒரு ஃபண்டமெண்டல் மெக்கானிக்கல் எலிமெண்ட்னு நம்ம யூஸ் பண்றோம் நிறைய இடத்துல மெக்கானிக்கல் ஃபீல்டுல. ஏன்னா எந்த அளவுக்கு ஸ்ப்ரிங்கை நீங்க எக்ஸ்டெண்ட் பண்றீங்களோ அதே அளவுக்கான ஈக்குவலண்ட், அப்ராக்சிமேட் ஈக்குவலண்ட் ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் அதுல ஜென்ரேட் ஆகுது, சிஸ்டம்குள்ளே ஜென்ரேட் ஆகுது. அது என்ன பண்ணும்? அந்த பாடியை ரிட்டர்ன் பேக் டு த சேம் பாயிண்ட். இன்னைக்கு நீங்க KTM, டியூக் எல்லா பைக்கும் நீங்க பாக்குறீங்க, பேக் டயர்ல இருந்து பாடி ரொம்ப தூரம் மேல கொண்டு போயிடுறாங்க. திடீர்னு ஒரு சடன் பிரேக் போடுறீங்க, பின்னாடி உட்கார்ந்துருக்காங்க, பின்னாடி உட்கார்ந்துருக்கவங்களோட வெயிட் ஒரு 60 kg இன்டூ 10, 600 நியூட்டன் ஃபோர்ஸ் அந்த பேக் பாடி டக்குன்னு டயருக்கு டெலிவர் பண்ணும். ஸோ அந்த ஃபோர்ஸை நீங்க இமீடியட்டா நெட் ஃபோர்ஸை நீங்க குறைக்கல அப்படின்னா டயர்ல அது டெலிவர் ஆச்சுன்னா டயர் பஸ்ட் ஆகும். நீங்க 80sல வந்த மாடல் பைக் நிறைய வந்து ஃபெயிலியர் ஆச்சு ஆக்சுவலா. அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் என்னன்னா, டெக்னிக்கல் ரீசன், எந்த வெஹிக்கிள்ஸ்லயுமே ஸ்ப்ரிங் சிஸ்டம்ஸ் அதிகம் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணல. அதுதான் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். இன்னைக்கு நீங்க பைக் எவ்வளோ ஹைட்னு நீங்க மேல ஏத்திட்டு போனாலும் பல்கா ஒரு வெயிட்டை உட்கார வச்சு நீங்க ஸ்பீடா போய் நீங்க டக்குன்னு ஒரு பிரேக் சிஸ்டம் அப்ளை பண்ணாலும் அந்த நெட் வெயிட் டயருக்கு அப்ளை ஆகிறது கிடையாது. ஸோ என்னன்னா, அந்த நெட் வெயிட் சைட்ல நீங்க வெஹிக்கிள் சைட்ல பாருங்க, ஸ்ப்ரிங் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்ப்ரிங்ல வந்து டிரான்ஸ்மிட் ஆகி ஸ்ப்ரிங் டு ப்ரொடியூஸ் a restoring force. The forces must be compensated with each other. அப்ப acceleration is 0. அப்ப எப்படி உங்களுக்கு அந்த பாடி கம்ப்ளீட்டா ரொம்ப மூவ் ஆச்சுன்னா அது ஃபைபர் பாடி பைக்ல. ஓகே, அப்படியே உடஞ்சிடும் அது. ஸோ இதை நீங்க ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த ஃபோர்ஸை முதல்ல நீங்க பேலன்ஸ் பண்ணணும். இப்ப நான் என்ன சொன்னேன்? ரிட்டர்ன் பேக் திஸ் கான்செப்ட். ஓகே, நான் ஒரு கண்டெய்னர் சொன்னேன், இதுல ஒரு ரோப் கனெக்ட் பண்ணிருக்கேன், இதை மேல ஏத்த ஏத்த கீழே இழுக்குது.
இப்போ இந்த ரோப்புக்கு பதிலாக நான் ஸ்ப்ரிங்கை இமேஜின் பண்ண ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ்னால இந்த பாடியை ஒழுங்கா மூவ் பண்ணவே முடியாது, டிஸ்கனெக்ட் ஆகி கீழே விழுந்துரும், மறுபடியும் ப்ராப்ளம் தான் வரும். ஸோ அதனால நான் ரோப் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுல டென்ஷன், the name of the force in the rope is called tension force. அதை நான் யூஸ் பண்றேன். இப்ப நம்ம அந்த வெஹிக்கிள் இருக்கு பாத்தீங்களா, நீங்க ஜேசிபில கூட பார்த்துருப்பீங்க நிறைய பேர். அந்த ஜேசிபி பாயிண்ட் ஆப்ரேட் பண்ணும்போது லைக் ஒரு பிஸ்டன் மாதிரி ஒரு ராட் இருக்கும். தட் மீன்ஸ் அது ஒரு எப்படி சொல்றது, ஒரு சின்ன ராட் வந்து பிளாக் கலர் எண்டில் வச்சிருப்பாங்க, லாலிபப் மாதிரி இருக்கும். அதை அப்படியே மூவ் பண்ணிட்டே இருப்பாங்க, ரெண்டு கையில பிடிச்சி ஃப்ரண்ட் ஃபார்வர்டு பேக்வர்டுன்னு மூவ் பண்றாங்க. ஓகே, பை மூவிங் ஆஃப் த ராட், எண்ட் ஆஃப் த ராட் இஸ் கனெக்டட் இன் த பிஸ்டன் சேம்பர். இந்த சேம்பர்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ரோப்ல ஆட் ஆக ஆரம்பிச்சிடுது. ஸோ ஆல்வேஸ் இந்த ஃபோர்ஸை விட இந்த ஃபோர்ஸ் ஹையா இருக்கிறதுனால தான் இந்த ரோப் டிஸ்கனெக்ட் ஆகாம இந்த பல்க் வெயிட்டை ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு நீங்க லிஃப்ட் பண்ணி எடுத்துட்டு போக முடியுது. ஸோ அவர் அதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணலைன்னா இந்த த்ரெட்டிங் ஒன்னொன்னா டிஸ்கனெக்ட் ஆகி கீழே விழுந்துட்டோம். ஓகேயா, இதை தான் நீங்கள் 11th ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டே நீங்க பண்ண போறீங்க. எக்ஸ்பெரிமெண்ட் இன் பிசிக்ஸ் லெபார்டரி. இந்த ஜாயினிங் கிளிப் வச்சுட்டு இதுல இந்த ராடை ஜாயின் பண்ணி இதுல ஒரு த்ரெட்டை கனெக்ட் பண்ணி ஒரு சிம்பிள் பாப் போட்டுடுறீங்க. சிம்பிள் ப்ராசஸ் இது. ஆக்சுவலா சிம்பிள் பெண்டலம்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு. ஓகே, இதெல்லாம் ஆசிலேட்டிங் பல்ஸ் நீங்க கால்குலேட் பண்றீங்க. ஆக்சுவலா அது எவ்வளவு டைம் டியூரேஷன் எடுத்துக்கிறது, 1/2π √L/G ஒரு ஃபார்மேட்டை வச்சு நீங்க கால்குலேட் பண்றீங்க உங்களோட பிசிக்ஸ் லேப் இன் 11th ஸ்டாண்டர்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த த்ரெட்ல அந்த டென்ஷன் ஃபோர்ஸ் இருக்கு, இந்த பாபோட வெயிட் M இருக்கு. இதை நான் கரெக்டா ஆசிலேட் பண்ணும்போது அந்த த்ரெட்ல இருக்கக்கூடிய டென்ஷன் பேலன்ஸ்டு டென்ஷனாவே இருக்கு. ஸோ த்ரெட் டிஸ்கனெக்ட் ஆகாதுமா. எப்ப இந்த பேலன்ஸ்டு டென்ஷன் கன்வெர்ட் இன்டு அன்பேலன்ஸ்டு டென்ஷன், இந்த த்ரெட் டிஸ்கனெக்ட் ஆகும். இந்த பாபை பிடிச்சிட்டு மேலே எடுத்து கண்ணா பின்னான்னு இதை ஒரு மூவ் பண்ணிட்டு ஃபாஸ்ட் ஆடி இந்த த்ரெட் டிஸ்கனெக்ட் ஆயிடுது. அப்போ ஒரு அன்ஈவன் ஃபோர்ஸை நீங்க டுவர்ட்ஸ் த த்ரெட்ல நீங்க கொடுக்குறீங்கிறப்ப பேலன்ஸ்டு டென்ஷன் ஃபோர்ஸ் டிஸ்ட்ராக்ட் ஆகி கன்வெர்ட் இன்டு அன்பேலன்ஸ்டு டென்ஷன் ஃபோர்ஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ரோப்பு டிஸ்கனெக்ட் ஆகும். சீலிங்ல ஃபேன் இருக்கு பாத்தீங்களா நம்ம வீட்டுல, அதுல ஒரு பைப் ராட் போட்டிருப்பாங்க சென்டர்ல பாருங்க. சீலிங் டு ஃபேன், ஃபேன் டு சீலிங், ஃபேன் பாடி டு சீலிங். அந்த பைப் ராட்ல கூட டென்ஷன் ஃபோர்ஸஸ் தேர். அது பேலன்ஸ்டா இருக்கிறதுனால தான் அதை பிடிச்சிட்டு இருக்கு. அது அன்பேலன்ஸ்டா கன்வெர்ட் ஆச்சுன்னா அது டிஸ்கனெக்ட் ஆயிடும். ட்ரெயின் எடுத்துக்கோங்க பெஸ்ட் எக்ஸாம்பிள். ரெண்டு கம்பார்ட்மெண்ட்ஸ்க்கு இடையில நீங்க பார்த்துருப்பீங்க அந்த ஹூக் ராட் மாதிரி ஒன்று இருக்கும், ஒரு கொக்கி மாதிரி போட்டிருப்பாங்க. அதுல டென்ஷன் ஃபோர்ஸ் டிராவல் ஆகுது. பட் பிலோ தட் ராட் பிட்வீன் த கம்பார்ட்மெண்ட்ஸ் ஒரு பிக் டைப் ஸ்ப்ரிங் ஒன்று கனெக்ட் பண்ணியிருப்பாங்க பாருங்க. அந்த ஸ்ப்ரிங் வந்து சடனா என்ஜின் பிரேக் சிஸ்டம் நம்ம அப்ளை பண்ணும்போது எல்லா பாடியும் ஒன்னோட ஒன்று ஃப்ரண்ட்ல மூவ் ஆச்சுன்னா பேலன்ஸ்டு டென்ஷன் ஃபோர்ஸ் டு டிராவல் இன் தட் என்டையர் பாடி இட் வில் கன்வெர்ட் இன்டு அன்பேலன்ஸ்டு. அப்போ அந்த மெட்டீரியல் பிட்வீன் த கம்பார்ட்மெண்ட்ஸ் அந்த இடையில கனெக்ட் பண்ணியிருக்க ராடு உடஞ்சிரும், அது எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கா போட்டிங்கன்னாலும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா கம்பார்ட்மெண்ட் டிஸ்கனெக்ட் ஆகி என்ஜின் மட்டும் முன்னாடி மூவ் ஆகி போயிட்டு இருக்க வேண்டியதான், வேற யாரும் போக முடியாது. ஸோ அப்போ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் பிட்வீன் த கம்பார்ட்மெண்ட்ஸ் நம்ம ஸ்ப்ரிங்கை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போ நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு பாடி வந்து மூவிங்கில் இருக்கு. ஆக்சுவலாக நீங்கள் பேக் உங்களுக்கு நீங்களே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஆக்சுவலாக பேக்வேர்டில் பாடி உங்களுக்கு மூவ் ஆகும், ரிட்டர்ன் பேக் டு த சேம் பாயிண்ட், மறுபடியும் உங்கள் பாடி ஃப்ரண்ட்டில் வந்துடுது. ஓகேயா, ஸோ அப்போ அந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸும் அந்த என்ஜின் ஃபோர்ஸ் இன் த ட்ரெயின் டு பிளே த மேஜர் ரோல். நீங்கள் என்ஜின் ஃபோர்ஸை ஹை பண்ணி ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸை லிமிட் பண்ணணும். அப்போ உங்களோட ட்ரெயினோட வீலுக்கும் உங்க ட்ரெயினோட ட்ராக்குக்குமான அந்த கான்டாக்ட் ரேஷியோ லோவா இருக்கணும். அதை நீங்க ரொம்ப ஹை பண்ணி என்ஜின் ஃபோர்ஸை விட உங்களோட ட்ராக் ஆக்டிங் ஃபோர்ஸஸ் இட்ஸ் கால்டு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ், அதை ஹை பண்ணிட்டீங்கன்னா இமீடியட்டா ட்ரெயின் ட்ராக்கை விட்டு கீழே இறங்கும், ட்ரெயின்கிற பாடிக்கு அதிகப்படியான டெம்பரேச்சர் பாஸ் ஆகும். ஓகேயா, இல்லை அப்படின்னா அந்த நீங்களே பார்ப்பீங்க ஹாலிவுட் மூவிஸ்லாம் நீங்க பார்ப்பீங்க, நிறைய இதில் பார்த்தீங்கன்னா அந்த வீல் பேக் எண்ட்ல இருந்து ஸ்பார்க் லைன்ஸ் நிறைய அடிக்கும், நெருப்பு பொறி மாதிரி பறக்கும். அது என்ன பண்ணும், அந்த சிஸ்டமை ஃபயர் பண்ணிடும். இது ஓப்பன் சிஸ்டமா இருந்ததுனால ஓகே. நீங்க தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு மேஜர் நீங்க படிக்க போறீங்க, ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மேஜர் இன் 11th ஸ்டாண்டர்ட். தெர்மல் பிளான்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய தெர்மல் சின்னி அந்த இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த CR பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, சின்னி ரேட் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அதெல்லாமே க்ளோஸ்டு சேம்பரா இருக்கும். க்ளோஸ்டு சேம்பர்ல நீங்க ரொட்டேட்டிங் டிவைஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி அது மூலமா ஃப்ரிக்ஷன் ரேட்டை அதிகம் பண்ணீங்கன்னா அந்த க்ளோஸ்டு சேம்பர் வந்து பிளாஸ்ட் ஆயிடும். ஸோ இது ஒரு பெரிய ப்ராப்ளமை கிரியேட் பண்ணும் இந்த ஃப்ரிக்ஷன். ஆக்சுவலா அதை எப்படியெல்லாம் லிமிட் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒன்லி திங் சிம்பிள் மெத்தடாலஜிஸ், நீங்க டைனமிக் டிவைசஸ்ல கூலிங் சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணலாம், பால் பியரிங்ஸ் மெத்தடாலஜி யூஸ் பண்ணலாம், லூப்ரிகன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இது மூலமா நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் வித்தவுட் டு நோ த வேல்யூ யூ கேனாட் ஏபிள் டு கண்ட்ரோல். அதை எப்படி நீங்க கால்குலேட் பண்ண போறீங்க? ஸோ அதுதான் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் ஆக்சுவலா. ஓகேயா,
ஸோ லாஸ்ட் வந்து நம்ம டென்ஷன் ஃபோர்ஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். டென்ஷன் ஃபோர்ஸ்ல யூஸ்வலாவே பேலன்ஸ்டு அண்ட் அன்பேலன்ஸ்டுன்னு இருக்கு. ஆக்சுவலா நியூமெரிக்கல்ஸ் போடும் போது நீங்க எந்த என்ட்ரன்ஸ் நியூமெரிக்கல்ஸ் போட்டாலும் அசம்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணி தான் நீங்க நியூமெரிக்கல்ஸ் போட முடியும். அப்போ உங்க அசம்ஷன் வந்து இட் ஷுட் பி a ஹெல்த்தியஸ்ட் அசம்ஷனா இருக்கணும். ஓகேயா? அப்ப அது ஹெல்த்தியஸ்ட் டென்ஷன் ஃபோர்ஸ் என்ன ஃபோர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா பேலன்ஸ்டு டென்ஷன் ஃபோர்ஸ் தான். ஓகேயா? அன்பேலன்ஸ்டு டென்ஷன் ஃபோர்ஸை நீங்க இமேஜின் பண்ணீங்கன்னா ரோப் டிஸ்கனெக்ட் ஆயிடுது ஆக்சுவலா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பிட்வீன் 2 பிளாக், இங்க கார்த்திக் இஸ் தேர், இங்க ரவி இஸ் தேர், 2 பர்சன் ஒரு ரோப்ல கனெக்ட் ஆயிடுக்காங்க. இதுதான் நம்ம கம்பார்ட்மெண்ட்ஸா எடுத்துக்கிறோம் ட்ரெயின்ல ஆக்சுவலா. ஓகே, கான்செப்ட்ஸ் எல்லாம் ஒண்ணுதான், வேல்யூஸ் தான் மாறுது ஆக்சுவலா. இப்போ இந்த ரோப்ல கார்த்திக் டு ரவி ஒன் ஃபோர்ஸ் இஸ் தேர், ரவி டு கார்த்திக் ஒன் ஃபோர்ஸ் இஸ் தேர். ரோப்ல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் இட்ஸ் கால்டு டென்ஷன் ஃபோர்ஸ். ஆனா பிட்வீன் 2 பிளாக் ஹவு மெனி டென்ஷன் இஸ் தேர்டாமா அப்படின்னு கேட்டா கிளாஸ் ரூம்ல நிறைய பேர் 2 டென்ஷன் சொல்றான். அப்ப 2 டென்ஷன் உன்னுடைய லாஜிக் படி அந்த டென்ஷன் ஃபோர்ஸை நீ டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸா எடுக்கிற. ஒன்ன F1 F2 எடுக்கிற, T1 T2 எடுக்கிற. அப்ப ஒரு ஃபோர்ஸ் அந்த 1 2 நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றோம்னா ஏதோ ஒரு ஃபோர்ஸ் ஹையா இருக்கு, ஏதோ ஒரு ஃபோர்ஸ் லோவா இருக்கு. அப்ப இந்த சைட் போற ஃபோர்ஸ் அதிகமாச்சுன்னா இவன் கீழே விழுவான், இந்த சைட் ஃபோர்ஸ் அதிகமாச்சுன்னா இவன் கீழே விழுவான். அப்ப அது அன்பேலன்ஸ்டு தானே. நீங்க அந்த மாதிரி ராங் அசம்ஷன் உள்ள கொண்டு வர முடியாது, ஹெல்த்தி அசம்ஷன் நீங்க உள்ள கொண்டு வர முடியாது நியூமெரிக்கல்ஸ் போடும்போது. ஸோ நம்மளோட என்ட்ரன்ஸ் நியூமெரிக்கல்ஸ் எல்லாமே நீங்க அன்ஹெல்த்தி அசம்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணாம பெட்டர் ஐ வில் கிவ் த சஜஷன் ஹெல்த்தி அசம்ஷனை பேஸ் பண்ணியே நீங்க போடுங்க. ஓகேயா? அதை வச்சுதான் நீங்க கொண்டு வந்து சால்வ் பண்ண முடியும். அப்ப பிட்வீன் த 2 பிளாக் ஓகேயா ஃபோர்ஸ் டைரக்ஷன் இஸ் opposed, பட் த வேல்யூ ஆஃப் ஃபோர்ஸ் இது பேலன்ஸ்டு டென்ஷனா இருக்குங்க ரோப். அப்ப இது பேலன்ஸ்டு டென்ஷன்னா ஈக்குவல் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் இஸ் டிராவல் இன் த ரோப். ஸோ அதனால ஈக்குவல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லும் போது நம்ம அதை T1 T2ன்னு எடுக்கக்கூடாது. அசம்ஷனை நம்ம இஷ்டத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கன்னா நியூட்டனோட ரூலை யூஸ் பண்ணி நீங்க கிரியேட் பண்ணக்கூடிய ஈக்குவேஷனை உங்களாலே சால்வ் பண்ண முடியாது. இட்ஸ் கால்டு அன்டிஃபைன்டு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன். அதை நம்ம சால்வே பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்ம ப்ராப்பரா ஈக்குவேஷனை கிரியேட் பண்ணணும். ஓகேயா? பேலன்ஸ்டு ஈக்குவேஷன்ஸை கிரியேட் பண்ணணும். ஸோ அதுல இருந்து தான் யூ வில் கெட் த சொல்யூஷன். சொல்யூஷன்ஸை வச்சு தான் நீங்க அந்த சிஸ்டமே ப்ரிவென்ட் பண்ண முடியும் ஆக்சுவலா. ஓகேயா? ஸோ அப்போ பிட்வீன் 2 பிளாக் சிங்கிள் டென்ஷன் அப்படிங்கறதான் லாஜிக். ஸோ அந்த சிங்கிள் டென்ஷனை T1 2ன்னு தயவு செய்து போடாதீங்க. ஓகேயா? ஸோ இப்போ இங்க மிடில்ல கார்த்திக் இஸ் தேர், இங்க ரவி இருக்கான், இங்க ஒன் மோர் பர்சன் அஸ்வின் இஸ் தேர் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இப்ப பிட்வீன் 3 பிளாக் how many டென்ஷன், இங்க ஒரு டென்ஷன் வந்துரும், இங்க ஒரு செட் டென்ஷன் வரும். அப்ப பிட்வீன் 3 பிளாக் 2 டென்ஷன்ஸ். இந்த டயலாக் வந்து இந்த சாப்டர் முடிகிற வரைக்கும் வரும். பிட்வீன் 10 பிளாக்ஸ் how many டென்ஷன்ஸ், 9 டென்ஷன்ஸ். எப்பவுமே ஒன்னு கம்மியா நீங்க எடுத்துக்கணும் அசம்ஷன். ஓகேயா? அதை கரெக்டா நீங்க அசம்ஷனை உள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா அதை பேஸ் பண்ணி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்க அந்த சிஸ்டமை நீங்க அனலைஸ் பண்ணலாம். ஓகேயா? இப்ப நியூட்டன்ஸ் ரூல்ல வந்து கரெக்டா மேத்தமெட்டிக்கல் ரூலை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். இப்ப சம் ஆஃப் F net is equal to 0, acceleration is 0. இது ஃபர்ஸ்ட் ரூல். அண்ட் சம் ஆஃப் F net equal to ma, acceleration it is not equal to 0. இது செகண்ட் ரூல். அண்ட் தேர்ட் ரூல், every reaction and should be opposite another equivalent reaction. எல்லாரும் ரொம்ப தெரிஞ்ச ஃபேமஸான ஒரு ரூல். ஓகேயா? So action force and reaction forces, F of AB equal to minus of F of BA. ஓகேயா? இந்த ரூல்ஸோட கான்செப்ட்ஸ் எல்லாம் என்னென்ன சொல்லுது, மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸை எப்படி யூஸ் பண்ணி ஈக்குவேஷன்ஸ் எப்படி கிரியேட் பண்ண போறோம் அந்த ப்ராப்ளம்ல, அந்த ஈக்குவேஷன்ஸை வச்சு ஆக்ஸலரேஷன் எப்படி இருக்கு, டென்ஷன் எப்படி இருக்கு, அந்த வேல்யூஸஸ் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்க போறோம் தியரிட்டிக்கலா. அதை ப்ராக்டிக்கலா நீங்க மீட்டரை யூஸ் பண்ண கண்டுபிடிச்சிடலாம். பட் இங்க சயின்டிபிக்கல் கான்செப்ட்ஸை வச்சு எப்படி நீங்க தியரிட்டிக்கலா அந்த வேல்யூவை மெஷர் பண்ண போறீங்கன்னு ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணணும். நிறைய அசம்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துலயும் ஒரு அசம்ஷன் கொடுக்குறாங்க. அந்தந்த அசம்ஷன்ஸ்க்கு எந்தெந்த ரூல் மேட்ச் ஆகுது, அந்த ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்ணி எப்படி அந்த நியூமெரிக்கலை சால்வ் பண்ணி அந்த வேல்யூஸை வச்சு அந்த நியூமெரிக்கல்ல இருக்கக்கூடிய சிஸ்டமை நீங்க எப்படி ப்ரிவென்ட் பண்ண போறீங்க. இப்போ ஆக்ஸலரேஷன் நான் பைக்கை வந்து கீ போட்டிருக்கேன், ஆனா ஸ்டார்ட் பண்ணல, ஆக்ஸலரேஷன் இஸ் 0. நான் கீ போட்டு ஆக்ஸலரேஷன் கொடுத்துட்டேன், எனக்கு என்ஜின்ல இருந்து ஃபங்க்ஷன் ஆகி எனக்கு எனர்ஜி கிடைச்சு மெக்கானிக்கல் எனர்ஜி மூலமா பைக் மூவ் ஆகுது. ஓகே, ஆக்ஸலரேஷன் இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0.
போக தெரியாம போய் எங்கேயோ ஒருத்தன் இடிச்சு அப்போசிட்ல வரான், 2 பேரும் கீழே விழுகிறோம். ஓகேயா? ஆக்ஷன் ஃபோர்ஸஸ் அண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸஸ், அப்போசிங் ஃபோர்ஸஸ் இஸ் ஆக்டிங் இன் த மெக்கானிக்கல் சிஸ்டம்ஸ். தேர்ட் ரூல். ஓகேயா? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ரோப் கனெக்ட் பண்ணிருக்கீங்க, பிளாக் இருக்குன்னா அது மூவ் ஆகல. ஓகே, ரெஸ்ட்ல தான் இருக்கு. அதே பிளாக்க நான் இப்போ ஒரு ஸ்ப்ரிங்ல கனெக்ட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணும்போது பிளாக் ஸ்ப்ரிங்ல இருக்கு, இது கீழே டவுன் மூவ் ஆகுது, இட்ஸ் மூவிங் டவுன். அங்கே போய் நிக்கிறது கிடையாது, மறுபடியும் ரிட்டர்ன் பேக் டு த சேம் பாயிண்ட். ஒரு ஃபோர்ஸ் இழுக்குது, இன்னொரு ஃபோர்ஸ் அதே பாடியை எனக்கு அதே பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்துருது. அப்ப நெட் acceleration in the system A equal to 0. The forces must be compensated with each other in this point. அப்ப acceleration is 0. Acceleration 0 means this assumption it is comes under Newton first law. So அது மாதிரி முதல்ல ப்ராப்ளம்ஸை கரெக்டாக நம்ம பிரிக்க தெரியணும், இந்த ரூலை கரெக்டாக உள்ள கொண்டு போகணும், அதை பேஸ் பண்ணி நியூமெரிக்கல்ஸ் போட தெரியணும். நியூமெரிக்கல்ஸ்க்கும் சார் நாங்கள் போர்டு எக்ஸாம்ஸில் எங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ் போடுறாங்க டெரிவேஷன்ஸ், இது ரெண்டுக்கும் தயவு செய்து there is no any difference. அதை கிளியரா புரிஞ்சுக்குங்க. இப்ப நான் இதே டயக்ராம வரைஞ்சு இந்த டயக்ராம்ல வேல்யூஸ் கொடுக்காம நான் அன்னவுன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்றேன். 10 நியூட்டன் அப்படின்னு கொடுக்காம F1, 10 நியூட்டன் ஆஃப் கிராவிட்டி ஃபோர்ஸ்னு கொடுக்காம FG அந்த மாதிரி கொடுக்குறேன். அப்ப அது வேல்யூ நோனோ அன்னவுன் வேல்யூவோ அது பிரச்சனை கிடையாது. நீங்க கான்செப்டை கரெக்டா எடுக்கணும், அந்த ரூலை கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நோன் வேல்யூவோ அன்னோன் வேல்யூவோ, நோன் வேல்யூனா அதை நீங்க சால்வ் பண்ணி ஏதோ மல்டிப்ளையோ டிவிஷனோ போட்டு அது ஒரு நம்பர்ல ஆன்சர் வரப்போகுது. அன்னோனா இருந்தா ஸ்டெப்ஸ் ஜென்ரேட் பண்ண போறீங்க, ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும், இல்லை எல்சிஎம் எடுக்கணும், ஏதாவது டேர்மை கேன்சல் அவுட் பண்ணி ஃபைனலா அது ஒரு ஆன்சர் ஒரு ஃபார்முலா மாதிரி வந்து நிற்கும். ஓகே, நாட் லைக் ஆன்சர். ஓகே, லைக் ஒரு வேல்யூவா வராது, அந்த ஆன்சர் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் மாதிரி வந்து நிற்கும். ஏன்னா அதுல எல்லாமே அன்னவுன்ஸ் தான் இருக்கு. ஸோ அதனால ஒரு டயக்ராம்ல நீங்க அது வேல்யூ நோனோ அன்னவுனோ அதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ற ப்ரொசீஜர்ஸ் சேம் தான். அதனால நீங்க ப்ராப்ளமை வச்சு தாராளமா அந்த ப்ராப்ளம்ஸோட அசம்ஷன்ல தான் தேரியில கொடுத்துருக்காங்க, அந்த தேரியில அன்னவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, அவங்க அந்த டெரிவேஷன்ல என்ன ஃபைனலா கேட்குறாங்களோ அதை நீங்க போட போறீங்க. அதுதான் நீங்க மேத்தமெட்டிக்கலா அதை சால்வ் பண்ணி நீங்க எல்சிஎம் எடுத்து காமனா வர டேர்ம் வெளியில எடுத்து கேன்சல் பண்ணி எல்லாம் நீங்க ஸ்டெப்ஸ் போட்டு நீங்க ஃபைனல் ஆன்சர் கொண்டு வரீங்க. பட் அதுவே வேல்யூவா இருந்தால் டைரக்டா நம்பர் அடிஷன் அண்ட் டிவிஷன்ஸ் போட்டு யூ வில் கெட் தட் ஃபைனல் சொல்யூஷன் இன் த ப்ராப்ளம். ஸோ அதனால தெர் இஸ் நோ எனி மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ராப்ளம் அண்ட் டெரிவேஷன். பிசிக்ஸ்ல முதல்ல மைண்ட்ல ஏற்றிக்குங்க. ஸோ அதை வேற மாதிரி ப்ராப்ளம் வேற மாதிரி திங்க் பண்ணாதீங்க. ஓகேயா? அதே மாதிரி டில் 10th மோஸ்ட் ஆஃப் த கான்செப்ட்ஸ் கம்ஸ் அண்டர் பிசிக்ஸ். வெறும் தியரியில தான் நீங்க டிராவல் பண்ணிருக்கீங்க. பட் 11 and 12 இட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யுவர் 9 and 10th கரிக்குலம். 11 and 12 வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்முலாஸ், ப்ராப்ளம்ஸ், எக்ஸ்பிரஷன்ஸ், லைக் ஒரு குட்டி மேக்ஸ் பேப்பர் மாதிரி நம்ம டிராவல் பண்ணணும். ஸோ வித்வுட் மேக்ஸ் யூ கேனாட் ஏபிள் டு பிளே வித் பிசிக்ஸ் அப்ளிகேஷன்ஸ். ட்ரிக்னாமெட்ரிங்கிற ஒன்று இல்லைன்னா நீங்க பிசிக்ஸ்ங்கிற பாட்டே கிடையாது. இன்டகிரேஷன் இல்லைன்னா நீங்க ஸ்மால் அனாலிசிஸ் சிஸ்டம்ஸ் இன் பிசிக்ஸ் நீங்க கண்டுபிடிக்க முடியாது. மேக்ஸ் நீங்க படிக்கிறதோட பர்பஸே பிசிக்கல் அப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்கு, டெக்னிக்கல் அப்ளிகேஷன்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. அது எல்லாத்துலயும் யூஸ் பண்றதுக்கு தான் நம்ம அந்த பாட்டை படிக்கிறோம் ஆக்சுவலா. ஸோ அதனால 11 and 12 கிரேட் பிசிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா லைக் மேக்ஸ் பேப்பர் மாதிரி தான் இருக்கும். பட் மேக்ஸ் கூட ஈஸியா போட்டுடலாம், ஃபார்முலா தெரிஞ்ச ஸ்டெப்ஸ் போட்டு அன்னவனை சால்வ் பண்ணி நீங்க எடுக்க போறீங்க. பட் நாட் லைக் தட். பிசிக்ஸ் அப்படி கிடையாதுமா. பிசிக்ஸ் வந்து ப்ராப்ளம் கொடுக்குறாங்கன்னா அதோட டீப் கான்செப்ட்ஸ் புரியாம நீங்க அந்த ஆப்ஷன்ஸ் கூட மேட்ச் பண்ண முடியாது, ப்ராப்ளமா கூட மேட்ச் பண்ண முடியாது, சிம்பிளா ஸ்மார்ட் ஒர்க் கூட பண்ண முடியாது. ஸோ அதனால பிஃபோர் டு என்டர் த ப்ராப்ளம் try to know the clear concepts in the syllabus. ஸோ அதில் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நான் கிளியரா. ஓகேயா? சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகணும், பிகாஸ் சப்ஜெக்ட் ரொம்ப வாஸ்ட் சப்ஜெக்ட் கம்பேர் டு அதர் பேப்பர். அப்போ தான் நான் ஃபினிஷ் பண்ணவும் முடியும். ரொம்ப ஸ்லோ பண்ணிட்டேன்னா என்னால் போர்ஷன் முடிக்க முடியாது. அதனால நீங்க கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. எனி டவுட்ஸ் இந்த சப்ஜெக்ட் ஓகேயா கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. டீம் ஒர்க் போட்டால் தான் கரெக்டாக நம்ம என்ட்ரன்ஸில் எவ்ரி ஒன் டு கெட் த மேக்ஸிமம் மார்க் இன் அவர் கிளாஸ் ரூம்ஸ். ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு என்ன கன்வீனியன்ட் கேட்குறீங்களோ அதை நான் பண்ணி கொடுத்துட்றேன். ஓகேயா? இன்னைக்கு கிளாஸ் செக்ஷன்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருக்காமா? ஜஸ்ட் இன்னைக்கு கிளாஸ் செக்ஷன் ஒன்லி ஃபார் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ். ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்தால் உங்களுக்கு ஃபுல்லாகவே மெயின் பார்ட் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ செப்பரேட் நோட் புக் போட்டுட்டு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. எதுவும் டவுட்ஸ் இருக்கா இன்னைக்கு கிளாஸ்ல? No, sir. No doubts. ஓகேம்மா.
ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நான் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிடுறேன். இதுக்கான கம்ப்ளீட் ப்ராப்ளம்ஸ் நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ இஃப் யூ ஹேவ் அ டெக்ஸ்ட் புக்ஸ் லைக் டிசி பாண்டே ஆர் அரோரா, உங்க சிபிஎஸ்சி டெக்ஸ்ட் புக்ஸ் இதெல்லாம் எது இருந்துச்சுன்னா, மெட்ரிக் டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா, இந்த யூனிட் லாஸ் ஆஃப் மோஷன் யூனிட்டை கொஞ்சம் கோ த்ரூ பண்ணுங்க. எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம கிளாரிஃபை பண்ணிட்டு ஸ்லோவாகவே நம்ம போகலாம். ஓகே, உங்களோட கன்வீனியன்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது இருந்தால் தான் சப்ஜெக்ட்ல ஒரு கம்ஃபர்டபிலிட்டி இருக்கணும். ஸோ அந்த கம்ஃபர்டபுள் ஜோன்ல நீ இருந்தால் தான் யூ வில் கெட் த மேக்ஸிமம் மார்க் இன் த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். ஸோ அதனால எதுனாலும் எனக்கு சொல்லுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு கிளாஸ் பண்ணி கொடுக்குறேன். ஓகேயாம்மா? சரிம்மா, ஆல் த பெஸ்ட். வில் see you in the next class ma. Bye ma. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you. Thank you, sir.